தொல்லைமால் வரைபயந்த துயால் தந்திருப்பாகன் அல்லல் தீர்ந்து உலகுய மறையளித்த திருவாக்கால் தில்லைவால் அந்தர்தமடியார்க்குமடியேன் என்று எல்லையில் மண்புகழாரை எடுத்து செய்ப்பாமொழி என்றார். தூரத்தே திருக்கூட்டம் பலமுறையால் தொழுது அன்பு சேரத்தாழ்ந்து எழுந்தருகு சென்றெய்து நின்றழியா வீரத்தார் எல்லாருக்கும் தனித்தனி வேரடியேன் என்று ஆர்வத்தால் திருத்தொண்ட தொகைப்பதிகமருள் செய்வார். தில்லைவால் அந்தனர்தமடியார்க்குமடியேன் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் இல்லையே என்னாத இயல்வகைக்கும் அடியேன் இளையாந்தன் கொடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமாமிக வல்லமை பொருளுக்கடியேன் விரிபொலில் சொல் குன்றையார் விரல் மென்றற்கடியேன் அல்லிமென் முல்லையந்தார் அமர் நீதிக்கடியேன் ஆரூரனாரூரில் அம்மானுக்காலே இலை மலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியேன் ஏனாதிநாதந்தனடியார்க்கும் அடியேன் களைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பற்கடியேன் கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன் மலை மலிந்த தோல் வல்லல் மானக்கஞ்சாரன் எஞ்சாத வாட்டாயன் அடியார்க்கும் அடியேன் அலை மலிந்த புனல் மங்கை ஆனாயற்கடியேன் ஆரூரனாரூரில் அம்மானுக்காலே மும்மையால் உடகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் முருகனுக்கு முருத்திர பசுபதிக்கும் அடியேன் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியேன் மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதை தாள் மலுவினால் எரிந்த அம்மையான் அடி சண்டி பெருமானுக்கடியன் ஆரூரனாரூரில் அம்மானுக்காலே செம்மையே செம்மையார் கொண்ட திருநாவுக்கரையந்தன் அடியார்க்கும் அடியேன் பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன் பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன் ஒரு நம்பி அப்போதி அடியார்க்கும் அடியேன் ஒளி புனல் சுல் சாத்தமங்கை நீலனக்கடியேன் அருநம்பி நமிநந்தி அடியார்க்கும் அடியேன் ஆரூரனாரூரில் அம்மானுக்காலே வம்பராவரி வண்டு மனம் நார மலரும் மதுமலன கொன்றையான் அடியலால் பேணா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் ஏயர்கோன் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன் நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கர்க்கும் அடியேன் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் ஆரூரனாரூரில் அம்மானுக்காலே வார்கொண்ட வனமுலையாருமை பங்கன் கடலே மரபாது கல்லெறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் சீர்கொண்ட புகழ் வல்லல் சிறப்புலிக்கும் அடியேன் செங்காட்டங்குடி மேய சிறு தொண்டக்கடியேன் கார்கொண்ட கொடை கலரி கறிவார்க்கும் அடியேன் கடல்காலி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் ஆர்கொண்ட வேல் கூற்றன் கலந்தை கோனடியேன் ஆரூரனாரூரில் அம்மானுக்காலே பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் பொழில் கருவூர் துஞ்சிய புகழ் சோழக்கடியேன் மெய்யடிய நரசிங்க முனையரையற்கடியேன் விரிதிரை சுல் கடல் நாகை அதிபத்தற்கடியேன் கைதடிந்த வரிசிலையான் கலிகம்பன் கலியன் கலல் சக்தி வரிஞ்செயர்கோன் அடியார்க்கும் அடியேன் ஐயடிகள் காடவர்கோன் அடியார்க்கும் அடியேன் ஆரூரனாரூரில் அம்மானுக்காலே கரை கண்டன் கலலடியை காப்பு கொண்டிருந்த கணம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன்
தொன்மையிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் அரை கொண்ட வேல் நம்பி முனையடுவார்க்கடியேன் ஆரூரனாரூரில் அம்மானு காலே கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர் கொன்கல சிங்க நடியார்க்கும் அடியேன் மடல் சூழ்ந்ததார் நம்பி இடங்கழிக்கும் தந்தை மன்னவனம் செருத்துணைதன் அடியார்க்கும் அடியேன் உடை சூழ்ந்த புலியதன் மேல் அறவாட ஆடி பொன்னடிக்க மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன் அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்பொலிக்கும் அடியேன் ஆரூரனாரூரில் அம்மானு காலே பக்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையை பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் ஆரூரனாரூரில் அம்மானு காலே மன்னிய சிறுமறை நாவல் நின்ற ஊர் பூசல் பரிவலையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கடியேன் திருநீலகண்டத்து பாணனார்க்கடியேன் என்னவனமரனடிய அடைந்திட்ட சடையன் திசைஞானி காதலன் திருநாவலூர்கோன் அன்னவனமாரூரன் அடிமை கேட்டுவப்ப ஆரூரில் அம்மானு கண்பரவாரே. திருச்சிற்றம்பலம். ரொம்ப நாள் ஆகி போச்சு, ஒரு மாசமே ஆயிடுச்சு நினைக்கிறேன். சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையின எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமுன் பணித்த திருவாளன் வாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். தூக்குசி திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவாள் செக்கிலாரடி சென்னி இருத்துவான். எல்லாம் வல்ல பெருமான் அல்தரும் பன்னார் மொழி எம்முடனமர் திருநாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்களாலை வணங்கி அடியார் பெருமக்களுடைய திருவடி எல்லாம் மனம் மொழி மெய்களாலை வணங்கி அல்தரும் நீல் நெடுங்கண்ணி தாயார் உடம்பர் அண்டமுழுதுடையார் திருவடி தாமர்களை கணங்களாலை வணங்கி அடியனுடைய ஞானஸ்ரீ பெருந்துகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வதிலே தொன்ற புராணத்திலே தடுத்தாட்கொண்ட புராணம் இப்போ நாம் இன்னைக்கு சிந்திக்கணும். தடுத்தாட்கொண்ட புராணத்துல இறுதி பகுதி திருவாரூர். திருவாரூர்ல திருத்தொண்ட தொகை கொடுக்கக்கூடியதா அவர் நம்முடைய நம்பிகளுடைய அவதார நோக்கமே அதுதான். அவர் எதற்காக இந்த மண்ணுலகத்துல வந்து அவதரித்தார் அப்படின்னா, சும்மா இருக்கிறவங்க எல்லாம் வேடிக்கையா சொல்றது அது 2 பெண்களை பார்த்தாரு அதனால சாமி கீழே அனுப்புனாரு அப்படியெல்லாம் கிடையாது. நாம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. செக்கிழ பெருமான் தெளிவா சொல்றார், மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல்மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் என்று சொல்லி, ஏன் அந்த 2 பெண்களும் இவருடைய கண்ணில் பட்டாங்க அப்படின்னா, நமக்கு திருத்தொண்ட தொகை தர வேண்டும் என்பதற்காகத்தான். நமக்கு திருத்தொண்ட தொகை தரணுங்கிறதுக்காக நம்பிகள் 18 ஆண்டுகள் பெருமான பிரிஞ்சிருக்கிறார். அதனுடைய பெருமை நமக்கு தெரிய மாட்டேங்குது, வேற ஒன்றும் இல்லை. அது இறைவன் வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அடியார் வழிபாடு முக்கியங்கிறத உணர்த்துவது தான் திருத்தொண்ட தொகை. தீதில்லா திருத்தொண்ட தொகை அப்படின்னா நம்முடைய தீமைகளை எல்லாம் நீக்கக்கூடிய நான் ஒரு குழுவில் கூட அனுப்பிச்சிருந்தேன். இன்னைக்கு திருச்சிராப்பள்ளி ராகவையா பேசினது. ஆமாம், திருத்தொண்ட தொகைக்கு மேலே ஒரு பதிகம் கிடையாது. மூவர் முதலிகள் பாடியது மொத்தம் 796 பதிகங்கள். ஞானசம்பந்த பெருமான் 386, நாவுக்கரசு பெருமான் 315, சுந்தரமூர்த்தி சாமிகள் 100. பாடிய பதியங்கள் எல்லாம் 40,000 50,000க்கு மேலே.
சுந்தரர் மட்டும் 38,000 பதிகம் பாடியிருக்கார். நமக்கு கிடைச்சது வெறும் 100 பதிகம் தான். ஆமாம். அதனால் நமக்கு அந்த 796 பதிகங்களையும் உள்ளடக்கிய ஒரு பதிகம் திருத்தொண்ட தொகைங்கிறார் அவர், திருச்சிராப்பள்ளி ராகவையா. 795 பதிகத்தை என்னால் படிக்க முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்னா திருத்தொண்ட தொகை ஒன்று படித்தா போதுங்கிறார். அதில் தான் எல்லாமே இருக்குது. நமக்கு கஷ்டம் நீங்கணும், துன்பம் நீங்கணும் அப்படின்னா திருத்தொண்ட தொகை படித்தா போதுங்க. தீதில்லா திருத்தொண்டது, நம்முடைய தீமைகளே இல்லையாக செய்யக்கூடிய திருத்தொண்ட தொகை. அப்படிதான் அதுக்கு பொருள் எடுக்கணும். ஆமாம். அப்படி அந்த திருத்தொண்ட தொகை இனிமேல் தான் நமக்கு கொடுக்கறத பற்றி நம்ம சிந்திக்க இருக்கிறோம். இப்போ நம்பிகள் இந்த மண்ணுலகத்தில் அவதாரமாகி 2 பெண்களை திருமணம் செய்யணும். இதெல்லாம் விதிக்கப்பட்டது, இதெல்லாம் விதி தான். அவராக எதுவும் தேடிக்கலை. திருவாரூரில் ஒருத்தர் இருக்கிறாங்க, பறவை நாச்சியார். அவங்க தான் கைலாயத்தில் கமலினி இல்லைங்களா? அவங்க தான் திருவாரூரில் பறவை நாச்சியார். கைலாயத்தில் அணிந்ததையாக இருந்தது. இப்போ ஒற்றியூரில் எப்படி இருக்கிறாங்கன்னா சங்கிலி நாச்சியாராக இருக்கிறாங்க. இப்போ பறவை நாச்சியாருடைய திருமணம் முடிஞ்சிருச்சு. போன வாரம் போன வகுப்பில் நம்ம சிந்தித்தோம். பறவை நாச்சியாருடைய திருமணம் சாமியே முன்னாடி நின்று அடியார் பெருமக்களுடைய கனவுலையெல்லாம் போய் சொல்லி, அதே மாதிரி சுந்தருடைய கனவுல சொல்லி, பறவை நாச்சியாருடைய கனவுல சொல்லி, இந்த மாதிரி அடியார் கனவுல நாளைக்கு சுந்தரனுக்கும் பறவை நாச்சியாருக்கு திருமணம், எல்லா அடியார்களும் காலையில் கோயிலுக்கு வந்துடணும்னு சொல்லி இறைவனே அந்த வேலை செய்கிறார். காமத்துயரில் கவல்வார் நெஞ்சில் கரையில் கங்குள் கழிவோம் யாமத்து இருடும் புலரக் கதிரோன் 7 காலையில் அடியார் கூடி சேமத்துணையாம் அவர் பேரலை தொழுது தாமக்குழலால் பறவை வதுவை தகு நீர்மையினால் நிகழச் செய்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த இடத்த சொல்றார். அதாவது எல்லா அடியார்கிட்டையும் சொல்லியாச்சு. ஏன்னா பறவை நாச்சியாருக்கு அப்பா அம்மா கிடையாது, அதனால அடியார்கள் மட்டும்தான் வராங்க. எல்லா அடியார்கள் முன்னிலையில் சுந்தருடைய திருமணம் மிகச்சிறப்பாக நடக்குது. ஆரூர் பெருமானுடைய பெருங்கருணையால் திருமணமெல்லாம் முடிஞ்சு மனைவியோட இருக்கிறார். பெரிய ஒரு மாளிகையில் இருக்கிறார். அதை முற்றத்தில் ஒரு பெரிய மாளிகையில் இருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுது அவருக்கு எங்கே இருந்தாலும் ஆரூர் பெருமானுடைய நினைவு வந்துருங்க. திடீர்னு அவருக்கு ஆரூர் பெருமான் நினைவு வந்தால் எந்த இடத்துலையா இருந்தாலும் அப்போவே ஆரூர் பெருமான் வழிபாடு செய்கிறதுக்கு வந்துடுவார். அப்படி வருகின்ற பொழுது ஒரு நாள் அப்படியே கிழக்கு வாயில் வழியாக வருகிறார். கிழக்கு வாயில் வழியாக வருகின்ற பொழுது அடியார் பெருமக்களெல்லாம் தேவாசிரி மண்டபத்தில் இருக்கிறாங்க. நம்மெல்லாம் போய் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த தேவாசிரி மண்டபத்தில் அப்படி பார்க்கிறார். அடியார் பெருமக்கள் நிரம்ப இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் பார்த்துட்டு மனசில் என்ன நினச்சிட்டு வர்றாருன்னா, இவங்கெல்லாம் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அடியார்கள், அவங்கள எல்லாம் வணங்கணும் நேரில் போய். ஆனால் நேரில் போய் வணங்குறதுக்கு நமக்கு தகுதி இல்லை அப்படின்னு மனசில் ஒருவாறு வணங்கி கொண்டு அப்படியே ஒதுங்கி வர்றார். அப்படி வருகின்ற பொழுது விரண்மண்ட நாயனார் கோவிச்சுக்கிறார், சுந்தரம் வணங்காமல் போகிறான்னு சொல்லி. ஆனால் உண்மையில் வணங்காமல் போகலை. உண்மையிலேயே அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, விரல்மண்ட நாயனார் பணத்தில் வருதுங்க, முதிரும் அன்பின் பெருந்தொண்டர் முறைமே நீடு திருக்கூட்டத்து எதிர்முன் பரவும் அருளாலே இறைவர்வாதம் தொலைப்பெற்றார். அந்த புராணத்தில் முக்கியமானது அதுதானுங்க. முதிரும் அன்பின் பெருந்தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டத்து எதிர்முன் பரவும் அருளாலே இறைவர்வாதம் தொலைப்பெற்றார். முதல்ல திருக்கூட்டத்தை வழிபாடு செய்யறது, அதற்கு பிறகு பெருமானை வழிபாடு செய்வது. அப்படி ஒரு திருக்கூட்டம் திருவாரூரில் அந்த காலத்தில் இருந்தது. விரல்மண்ட நாயனாருக்கு யார் வந்தாலும் அவங்க அடியாரை வணங்காத வந்தாங்கன்னா அவர் திருக்கூட்டத்தில் தள்ளி வச்சிருவார், புறகு அப்படின்றவார். அவர் கேரளாவில் செங்கனாச்சேரி என்று சொல்லக்கூடிய பதியில் அவதரித்தவர். மலைநாட்டில் இருக்கக்கூடிய 2 நாயன்மாரில் அவர் ஒருத்தர் சேரமான் பெருமாள் நாயனார், இன்னொருத்தர் விரல்மண்ட நாயனார். அடியாரை வணங்கலைன்னா அவருக்கு கோபம் வந்துடும். அவ்வளோ ரொம்ப வன்மையான கோபம் வந்துடும். அப்படி சுந்தரரே அப்படி நினச்சிட்டு இருக்கிறார். ஆனால் சுந்தரர் அப்படி அல்ல. சுந்தரர் மனசால வணங்கி கொண்டு தான் வர்றார். அப்படி வணங்கிட்டு இருக்க சுந்தரரை தியாகச பெருமான் ஏற்றுக்கொண்டதுனால அவரையும் புறகு அப்படிங்கிறார். சுந்தரரை புறகுன்னு சொன்னால் பரவாயில்ல, அடியாரை வணங்காமல் போகிற சுந்தரன் புறகு சரி, அடியாரை வணங்காத சுந்தரனை ஆட்கொண்ட சிவபெருமான புறகு அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு சைவத்தில் ஒரு வீரமிக்க ஒரு ஆள், ஒரு அடியார் யாருன்னா விரல்மண்ட நாயனார் தான். அதான் சேக்கிழார் பெருமான் சொல்ற. அப்படி சொல்கிற பொழுது சாமி என்ன பண்ணாராம், ஆரூர் பெருமான்
ஏப்பா நான் அடியார் கூட தாப்பா இருக்கிறேன், என்ன புறகுன்னு சொல்றையே அப்படின்னு மேல இருந்து சத்தம் போட்டாராம். அடியாருடன் நாம் உலது அப்படின்னு ஆரூர் பெருமானே சொன்னார். சேக்கிழார் பெருமான் பதிவு செய்கிறார். ஞாழம் உய்ய அந்த புராணத்தில் விரல்மண்ட நாயனர் அதில் பின்னாடி வருது. ஞாழம் உய்ய நாம் உய்ய நம்பி சைவ நினரியின் சீலம் உய்ய திருத்தொண்ட தொகைமன் பாட செழுமறைகள் ஓலமிடவும் உணர்வறியாதாம் அடியாருடன் நாம் உலது என்றார். ஆழம் அமுது செய்த பிறான் அடியார் பெருமை அறிந்தார் யார் அப்படின்னார். யார்? சிவபெருமானே வந்து அடியாருடன் நாம் உலது அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னா அந்த அடியார் பெருமைகளை யாரால முழுமையாக அறிய முடியும் என்று சொல்லி நமக்கு பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அந்த நாயன்மார்கள் அவங்க எல்லாம் இருந்தது தான் தேவாசிரியர் மண்டபம். அதனால தான் எப்பொழுதும் நம்ம போனால் முதல்ல தேவாசிரியனை வணங்கணும். மனசில் நினச்சிக்கணும், நாங்கள் அடியாரில் இருக்கிற மாதிரி மனசில் நினச்சி வழிபாடு செய்து கொண்டு அப்புறம் தான் உள்ளே வரணும். இருக்கிறாங்களே இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, மனசில் நம்ம அவங்க இருக்கிற மாதிரி நினச்சிக்கணும். திருக்கூட்ட சிறப்பெல்லாம் அவங்களுக்காக பாடப்பட்டது தான். அங்கே யாரெல்லாம் இருந்தாங்கிறது சொல்கிறார் இல்லையா திருக்கூட்ட சிறப்பில். பூவார் திசைமுகன் நான்முகன், பூவார் திசைமுகன் இந்திரன் பூமிசை மாவால் அகலத்து மான்முதல் வானவர் ஓவாதி அவரும் நிறைந்துரைந்துள்ளது தேவாசினி எனும் திருக்காவனம். அங்கே திருமால் இருக்கிறார், பிரம்மன் இருக்கிறார், இந்திரன் இருக்கிறான், மற்ற தேவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. எதுக்காக இருக்கிறாங்க? அங்கே இருக்கக்கூடிய அடியார்களை வணங்குவதற்காக இருக்கிறாங்க. வணங்கினா நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற அடியாரில் வணங்கினா முக்தி கிடைக்குன்னு யார் சொல்கிறா? தேவர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் அந்த அடியார்களை பார்த்து அப்படி வணங்கிட்டு வருகின்ற பொழுது என்ன நினைக்கிறாருன்னு சொல்கிறார் பாருங்க. 189வது பாட்டில் கண்ணுதல் கோயில் தேவாசிரியை நாம் காவனத்து விண்ணவருடைய மண்மேல் மிக்க சீரடியார் கூடி எண்ணிலார் இருந்த போதில் இவர்க்கியான் அடியேனாக பண்ணும் நாள் என்னால் என்று பரமர்தால் பரவை சென்றார். அப்படியே அந்த எல்லாத்தையும் பார்க்கிறாரு. தேவர்களை எல்லாம் விட உயர்ந்த அடியார்கள் அவங்கெல்லாம். அவங்கள பார்த்த உடனே மனசில் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அதாவது மிக்க சீரடியார் கூடி எண்ணிலார் இருந்த போதில் இவருக்கு யான் அடியேனாக பண்ணும் நாள் என்னால் அப்படின்னா, இவங்களுக்கெல்லாம் என்னை எப்போ நீங்கள் அடியாராக்குவீங்க அப்படின்னு சொல்லி மனசில் வேண்டிட்டு அப்படி வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுது இப்போ என்ன செய்கிறாருன்னா, அவங்கள வணங்கி கொண்டு மனசால வணங்கி கொண்டு என்னைக்கு இவங்களுக்கெல்லாம் நான் அடியான் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்தார். கோயிலுக்கு வந்து பூங்கோயிலுக்குள்ளே உள்ளே போக போகிறார். சாமி என்ன பண்ணார் அப்படின்னா, சாமி அவருக்கு டமுளையார் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதானே, சுந்தரர் காட்சி கொடுக்கறதுக்கு எந்திரிச்சு வாயில் முன்னாடி வந்து நின்றார். யாருக்கு அந்த மாதிரி காட்சி கொடுத்த மாதிரி இல்லை. பெருமான் எழுந்து வந்து திருமூலட்டானத்திலிருந்து எழுந்து வந்து சுந்தரருக்காக வாயிலில் காட்சி கொடுக்குறார். அதான் 190வது பாட்டு. அடியவர்க்கு அடியனாவேன் என்னும் ஆதரவு கூற கொடிநெடும் கொற்ற வாயில் பணிந்து கை குவித்து பூக்கார் கடிகொள் பூங்கொன்றை வேய்ந்தார் அவருக்கு எதிர்காண காட்டும் படியெதிர் தோன்றி நிற்க பாதங்கள் பணிந்து பூண்டு அப்படின்னார். அப்படியே சாமியே எதிர்த்து அப்படி வர்றார். அடியார் வணங்கிட்டு வந்ததுனால பாரு, ஆரூர் பெருமானே அவருக்கு எதிர்காட்சி எதிரில் வந்து அவரால் உட்கார்ந்துருக்க முடியல, உள்ளுக்குள்ள கருவறைக்குள்ள உட்கார்ந்துருக்க முடியல. அப்படி முன்னாடி வந்து அந்த வாயிலில் நின்று பெருமான் காட்சி கொடுக்கிறார். அப்படியே அவருடைய திருவடியை அப்படியே வடியை தோண்டி நிற்க பாதங்கள் பணிந்து பூண்டு அப்படின்னார். சுந்தரர் என்ன செஞ்சாராம், ஆரூர் பெருமானுடைய திருவடி அப்படியே தலைமையில சூடிக்கொண்டான். அப்படி தலைமையில சூடிக்கொண்டு அப்படியே அந்த திருவடியை வணங்குறாரு பாருங்க. அதெல்லாம் நம்ம போன வாரத்தில் பார்த்தது தான். 11 முறை வணங்குறார். அதான் இதெல்லாம் மண்பெருந்திரு மாமரை வந்து சூழ்ந்து அன்பர் சிந்தை அளந்த செந்தாமரை நண்பெரும் ஆனந்த நன்மது எந்தரத்தும் அழித்து எதிர் நின்றன என்று சொல்லி, அதாவது அடியாருடைய சிந்தையில மலர்ந்த அந்த செந்தாமரை போன்ற திருவடி இப்ப என்ன செஞ்சிருக்குது, எந்தரத்தும் அழித்து எதிர் நின்றன. எனக்கும் கூட என்னை ஒரு பொருளாக கருதி அந்த திருவடி என்னை வந்து எதிர்கொண்டு எனக்கு முன்னாடி நிற்கிது என்று சொல்லி வணங்குறார். அதான் சொல்றார், ஞாழம் உய்ய நடம் மன்றுள் ஆடின, இந்த உலகம் உய்யும்படியாக ஆடிய திருவடி எங்க சிதம்பரத்துல இல்லைங்களா. ஞாழம் உய்ய மன்றுள் ஆடின காலனார் உயிர் மால கருத்தன. அப்புறம் என்ன செஞ்சது, மார்க்கண்டேயனை காப்பதற்காக காலனை சங்காரம் செய்த திருவடி இல்லைங்களா. அதாவது காலன் அப்படின்னா தர்மராஜா தான் அவரு. இந்த காலத்துல உயிர் போகணும்னா போய்த்தான் தீரும். அது அவர் தர்மத்தை தான் செய்யறார். அவருக்கு பேர தர்மராஜன் தான். ஆனாலும் கூட அவர் யாருக்கிட்ட செய்யணும் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்கு. அடியார்கள் கிட்ட அவர் செய்யக்கூடாது. அடியார்களுக்கு அந்த காலம் வந்தா என்ன செய்யணும்னா, சிவகணங்கள் வந்து தான் அழைச்சிட்டு போகணுமா, அந்த யமகணங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு இது இருக்கு. அதனாலதான் காலன் அங்கு உதைப்பட்டது.
இன்னொன்று, பெருமான் திருவடியில் விழுந்த ஒருத்தரை எவன் கயிறு போடுறது அது முறை அல்ல. அதனால தான் நமக்கு அந்த அந்த காலபாச குறுந்தொகை அப்படின்னு சொல்லி இருக்குதுங்க. யமபயம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குறுந்தொகையை தினசரி படிக்கணும். படித்தோம்னா பெருமானுடைய திருவருள் நமக்கு வாய்க்கும். பெருமான் திருவருள் வாய்த்தா யமபயம் இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் காலனார் உயிர் மால கருத்தனை, எப்பொழுதும் சிவந்திருக்கக்கூடிய திருவடி அந்த காலனை சம்காரம் செய்யும் பொழுது கருத்திருச்சான். மீண்டும் அந்த திருவடி உமையம்மை கையால் அப்படி வருடுகின்ற பொழுது சிவந்தது அப்படின்னு சொல்லி அடுத்து சொல்ற, மாலை தாழ்குளர் மாமலையால் செங்கை சீலமாக வருட சிவந்தன. உமையம்மை வருடுகின்ற பொழுது மீண்டும் அந்த திருவடி சிவந்தது. இது வரைக்கும் நாம் பார்த்துருக்கிறோமா? நீதி மாதவர் நெஞ்சில் பொழிந்தனர் இருந்து பார்க்கணும். நீதி மாதவர் நெஞ்சில் பொழிந்த இதெல்லாமே திருவடி 11 முறை பொழிந்தன, நின்றன, அளவின, இப்படி வரும். ஏன் 11 முறை வருது அப்படின்னா, இந்த வினைமுற்று 11 முறை, 11 திருத்தொண்ட தொகை 11 பாட்டு. அந்த 11 பாடல் அடுத்து பாட போறார், பெருமான் திருவருளால பாட போறார். அதனால 11 முறை திருவடிய போற்றுறார். 11 அப்படிங்கிறது சைவத்தில் ரொம்ப முக்கியங்க. பஞ்சபிரம மந்திரம் 5, சடங்க மந்திரம் 6 இல்லைங்களா? அதுக்கு பேர் சம்ஹிதா மந்திரங்கள்னு பேருங்க. நீங்கள் எந்த முறைப்படி வழிபாடு செஞ்சாலும் இந்த 11 மந்திரம் ரொம்ப முக்கியங்க. ஈசான மூர்த்திய நம, தத்புருஷ வக்ராய நம, அகோர கிருதாய நம, வாமதேவ குகாய நம, சத்யோஜாத மூர்த்திய நம, பஞ்சபிரம மந்திரம். அதே மாதிரி சடங்கு மந்திரம் சிரசே நம, சிகாய நம, கவசாய நம, நேத்ரோப்பிய நம, அஸ்திராய நம, கவசாய நம இல்லைங்களா? அஸ்திராய நம கடைசியா. இது 6 சடங்க மந்திரம்னு சொல்லுவாங்க. அது சொல்கிறாங்களே, சிரசை போற்றி தமிழில் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆமாம், அந்த போற்றி போற்றின்னு வரும். அதுதான் அந்த 11 மந்திரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க சைவத்தில். இந்த 11 மந்திரங்கள் தான் மாறி மாறி வந்துட்டே இருக்கும். இது எப்படி வழிபாடு செஞ்சாலும் இந்த 11 நம்ம குடமுழுக்கள் எல்லாமே நம்ம தமிழ் முறைப்படி செஞ்சாலும் சொல்லித்தான் ஆகணும். அந்த 11 சம்ஹிதா மந்திரங்களுக்கு இணையானது திருத்தொண்ட தொகை அப்படிங்கிறது வாரியார் சாமிகள் சொல்வார். 11 திருத்தொண்ட தொகை 11 பாட்டும் சைவத்தினுடைய முக்கியமான இருதயமாக இருக்கக்கூடிய 11 மந்திரங்களுக்கு சமம் அப்படின்றார். இப்போ எனக்கு 11 மந்திரம் தெரியாது அப்படின்னா என்ன செய்யணும்? திருத்தொண்ட தொகை பாடுனா 11 மந்திரம் நம்ம பாடினதுக்கு சொல்லியதுக்கு சமம். அதனால் அந்த 11 முறை போற்றார். அதான் நீதி மாதவர் நெஞ்சில் பொழிந்தன அப்படின்னு சொல்றார். வேதியாதவர் நம்மை வேதிப்பன, சோதியா எழும் சோதியுள் சோதிய ஆதிமாலவன் காணா அளவின என்று சொல்லி பெருமானுடைய திருவடி எப்படிப்பட்டதுன்னா, நீதி மாதவர் நெஞ்சில் பொழிந்தன அப்படின்னு சொன்னார். அதாவது நீதியில் நிற்கும் தவமுடையார்களது மனத்திலே ஒளி வீசி விளங்குவது. நீதியில் நிற்கும் தவமுடையார்கள் அப்படின்னா யாரு? ஆகம முறைப்படி பெருமானை தீண்டி வழிபாடு செய்யக்கூடியவர்கள். ஆமாம், இப்போ சிவ பூஜை பண்ணுறோம் இல்லையா, அவங்க எல்லாமே அதான் சொல்ற, நீதி மாதவர் நெஞ்சில் பொழிந்தன. அப்படி சிவ பூஜை பண்ணக்கூடிய எங்களுடைய நெஞ்சில் பெருமானுடைய திருவடி நிலைச்சிருக்கும். இந்த நீதி மாதவர் நெஞ்சில் பொழிந்தனர். வேதியாதவர் நம்மை வேதிப்பன, அறியாதவர்களையும் அறிவித்து திருத்துவன அப்படி. அதாவது வேதியாதவர்னா அறியாமல் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களையும் அறிவித்து அவங்களையும் நல்வழிக்கு திருத்தக்கூடியது பெருமானுடைய திருவடி அப்படிங்கிறது. ஆமாம், அதாவது ஆகம முறைப்படி பூசை அப்படின்னா, நான் ஆகமம் படிக்கலைங்க என்ன பண்ணுறதுங்க அப்படியெல்லாம் நாம் ஒன்றும் வருத்தப்பட தேவையில்லை. ஆகமத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். எங்கே சொல்கிறாருன்னா, கண்ணப்ப நாயனுடைய புராணத்தில் சொல்கிறாருங்க. ஏன்னா சிவகோசரியார் ஆகம முறைப்படி பெருமானை பூஜை செய்தவர், அதிலிருந்து அவர் வழுகவே இல்லை. கண்ணப்ப நாயனார் செய்தது அன்பு வழிபாடு. அன்பு வழிபாடாக இருந்தாலும் வழிபாட்டு முறைகள் தான் வேறே ஒழிய அதுவும் ஆகம முறைப்படி தான். ஆமாம், எப்படி சொல்கிறார் அப்படின்னா, ஆகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, பூவும் நீரும் தான் சொல்லப்பட்டிருக்குதுங்க. எய்திய சீர் ஆகமத்தில் இயம்பிய பூசனைக்கேற்ப கொய்த மலரும் புனலும் கொண்டடைந்தார், மைதலையும் கண்டத்து மலைமருந்தை வழிபாடு செய்து வரும் தவமுடைய முனிவர் சிவகோசரியார் அப்படின்னார். சிவகோசரியார் ஆகமங்களெல்லாம் கற்றவர், ஆதிசைவ கோர்த்தத்தில் அவதரித்தவர். அந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெருமான அவர் வழிபாடு செய்துட்டு இருந்திருக்கிறார். எப்படி வழிபாடு செய்தார் அப்படின்னா, அதை சொல்றார். எய்திய சீர் ஆகமத்தில் இயம்பிய பூசனைக்கு ஏற்பன. ஆகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்றார். கொய்த மலரும் புனலும் கொண்டடைந்தார் அப்படின்னார். கொய்த மலரும்
நீர், மற்றதெல்லாம் இருந்தால் செய்யலாம், இல்லைன்னா பரவாயில்ல. ஆனால் இந்த பூவும் நீரும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது நம்ம செஞ்சே தான் ஆகணும். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய சிவ பூஜையும் ஆகம பூசை தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆகமம் அப்படிங்கிறது மொழி தான் வேறைய ஒழிய செயல்முறை அப்படின்னு வருகின்ற பொழுது இதுதான் ஆகமம்னு சேக்கிழ பெருமான் நமக்கு சொல்கிறார். ஆமாம், ஆகமங்களெல்லாம் படித்தா கேட்டால் என்ன வரும் அப்படிங்கிறத திருக்குறள் தொண்டாயன பண்ணத்தில் சொல்கிறார். ஆகமத்தை கேட்டால் என்ன வரணும்? சாமி மேலே அன்பு வரணும். சாமி மேலே அன்பு வந்தால் என்ன செய்யணும்? பூசை பண்ணணும். அதுதான் அம்மா செஞ்சாங்க. ஆமாம், கைலாயத்தில் அம்மா வந்து சாமிகிட்ட கேட்குறாங்க, சாமி எனக்கு கொஞ்சம் ஆகமத்தை எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சாமியும் சொல்கிறார். சொன்ன உடனே அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்னா அன்பு அதிகமாச்சு. அன்பு அதிகமான உடனே பூசை பண்ணணும்னு நினச்சேன். அதான் சொல்கிறேன், எண்ணில் ஆகமம் இயம்பு இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள அன்னலாரை அர்ச்சனை செய்து ஆதரித்தால் பெண்ணின் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து. சரி, ஆகமத்தை எல்லாம் கேட்டாச்சு. சாமி என்ன பண்ணாராம், அம்மாவுக்கு அடுத்து பூசை தான் வேணும்னு தெரிஞ்சிட்டாரு. சாமிக்கு சிரிப்பு வந்துருச்சான். இவங்க என்ன கேட்க போகிறாங்கன்னு தெரியும். அதான் சொல்கிறார், நங்கை உள்நிறை காதலை நோக்கி நாயகன் திரு உள்ளத்து மகிழ்ந்து முறுவலும் தோன்ற அடுத்து எண்கொள் என்பாள் அப்படின்னு சொல்லி கேட்டார் சாமி. அதுக்கு அம்மா சொன்னாங்க, இங்கு நாதா நீ உரைத்த ஆகமத்தின் இயல்பினால் உன்னை பூசை செய்ய பொங்குகின்றது என் ஆசை அப்படின்னு சொல்லி சொன்னேன். வேறு அப்போ ஆகமத்தை கேட்டால் என்ன வரணும்? பூசை செய்கிறதுக்கு ஆசை வரணும். அம்மாவுக்கு அதுதான் வந்தது, பூசை பண்ணாங்க. அது மாதிரி இப்போ அந்த நீதி மாதவர் அப்படிங்கிறது ஆகம முறைப்படி பெருமானை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லி சொல்றாரு. அறியாதவர்களையும் அறிவித்து திருத்துவன, வேதியானவர் நம்மை வேதிப்பன. அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, சோதியா எழும் சோதியுள் சோதியனர், ஒளி பொருள்களுக்கெல்லாம் ஒளி கொடுத்து அவற்றின் மேலும் எழுந்து விளங்கும் ஒளியாயுள்ளன. பெருமான் திருவடி தான் ஒளி பொருள்கள். உலகத்தில் 3 பொருளுங்க, சூரியன், சந்திரன், அக்னி. இது 3 தான் ஒளி பொருள், மற்றதெல்லாம் கிடையாது. 3 ஒளிப்பொருள், சூரியன், சந்திரன், அக்னி. சூரியன் சந்திரன் என்று சொல்லுவது 2 கண்களாகவும், அக்னி என்று சொல்லுவது நெற்றிக் கண்ணாக வைத்து போற்றப்படுவது. ஆமாம், இதுதான் இறைவனுடைய கண்ணாக இருக்கக்கூடிய. வெளியில் இருக்கக்கூடிய சந்திரன் சூரியன் இருக்குது பாருங்க, அது வேற. அதே மாதிரி நவக்கோள் இருக்கக்கூடிய சந்திரன் சூரியன் வேற. அது நம்ம நினைவு வச்சுக்கணும். நவக்கோள்கள் இருக்கக்கூடியது கோள், 9 கோள்கள்ல 1. ஆனா வெளியில் இருக்கக்கூடிய சூரிய சந்திரன் இறைவனுடைய கண்கள். அதனால அதை வணங்கணும் நம்ம. ஆமா, கணப்பு நாயனுடைய குணத்தில் அது வருது. எங்க வருது அப்படின்னா, கணப்பு நாயனார் குழந்தையா இருக்கிற பொழுது கண்ணிலிருந்து நீர் வரும் இல்லையா? அப்பா சும்மா அப்படி கோல் ஓச்சுற பொழுது நீர் வரும். அது புலியினுடைய கையை வாயில வாய்க்குள்ள விட்டுருவாரு. அப்போ குச்சி எடுத்து ஓச்சுவாரு, குழந்தை அழுகும். அப்போ சேக்கிழ பெருமான் சொல்றாருங்க, ஏன்னா அந்த இடத்துல இருசுடர் குறுகன் தீர்க்கும் எழில் வளர் கண்ணீர் மல்கி ஒரு துளி முத்தம் மத்தாய் வாய்முத்தம் கொள்ள மாற்றி அப்படின்னார். இருசுடர் குறுகன் அப்படின்னா சந்திரன் சூரியனை போன்ற கண்கள். அந்த சந்திரன் சூரியன் போன்ற கண்கள்ல இருந்து நீர் அப்படியே முத்தா வருது. அந்த வந்த நீரை பக்கத்தில் இருந்த அம்மா தத்தை என்ன செஞ்சாங்களா, வாய் முத்தம் கொள்ள மாற்றி அப்படின்னாரு. வாயினுடைய முத்தத்தால் அந்த நீரை எடுத்தாங்களாம். அப்படின்னா அந்த இடத்துல இரு சுடர்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, இந்த கண்ணு தான் நாளைக்கு சாமிக்கு கண்ணாக அப்போ போறார். அப்ப சாமியினுடைய கண்ணா இருக்கிறது என்ன? சூரியன் சந்திரன் தான். நெற்றி கண்ணாக இருக்கக்கூடியது அக்னி. அதனால 3 ஒளிப்பொருள்களும் பெருமானுடைய திருவருளால தான். அதுக்கு ஒளி கொடுக்கறது யாருன்னா சிவபெருமான் தான். ஒரு காலத்து தோன்றும் இயல்பினராகிய மாலினாலே காண முடியாத அளவையுடையன. ஆமா, அது ஆதி மாலவன் காண அளவினர். அப்படிப்பட்ட திருவடிய திருமாலெல்லாம் காண முடியுமானா காண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. திருமாலும் காண முடியாத திருவடி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பல இடங்களில் நமக்கு வருது இல்லையா, திருமால் காண முடியாத திருவடிங்கிறது பல இடங்களில் திருமுறைகள் எல்லாம் சொல்லப்படுது. ஞான முய்ய நீதி மாதவர் நெஞ்சில் புரிந்தன. நீதி மாதவர் நெஞ்சில் நீதி என்பது ஆகம சீலம், அதாவது சிவபூசை. தவம்னாவே சிவபூசைங்க. அதாவது சிவபெருமான் திருவாக்காகிய சிவ ஆகமங்களின் விதித்தபடி பூஜை செய்வோர்களது மனத்திலே விளக்கமாக எழுந்தெழுந்திருப்பவன் சிவன். இப்போ சிவபூஜை நம்ம செய்யறங்களுக்கு சாமி விளக்கமா
எழுந்தருள் செய்வார் அப்படின்னு சொல்றார். ஆகம சிலருக்கு அருள் நல்கும் பெருமானுடைய புண்டரீக பதமாதலின் அச்சீலமாகிய மாதவனுடைய நெஞ்சிலே அவர் நினைந்தவாறே பொலிந்தன என்று சொல்லி, கற்றார்கள் அற்றோரும் காட்சி யானை என்று சொல்லி தேவார கற்றவர்கள் விழுங்கும் கற்பக கனியை அப்படிங்கிறது திருவிசைப்பார். அப்படின்னா கற்றவர் அப்படின்னா ஆகமங்களை ஆகம முறைப்படி பூசை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இறைவன் எல்லா இடத்திலும் இருப்பானாயினும் சிவன் ஞானிகளிடம் விளக்கமாக வீற்றிருப்பேன் என்பது ஏனையோரிடத்து விளங்க பெறாது இருப்பன். பெருமான் எல்லா பக்கம் இருந்தாலும் கூட சிவன் ஞானிகளிடத்துல விளக்கமாக இருப்பார். அதனால பெருமான் இருக்கக்கூடிய இடம் வந்து அந்த மாதிரி சிவன் ஞானிகள் இருக்கக்கூடியது என்று சொல்லி சொல்ல. வேதியாதவர் தம்மை வேதிப்பன, வேறுபடாத மலத்துள் அழுந்து கேவலத்தில் கிடப்போரை வேறுபடுத்தி சகலத்துக்குள் ஆக்குவன. அப்படின்னா நம்ம 3 நிலை ஆன்மாவுக்கு, கேவலம், சகலம், சுத்தங்க இல்லைங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்னா கேவல நிலையில் இருந்தோம். கேவல நிலையில் இருக்கிற பொழுது என்னன்னா ஆணவம் மட்டும்தான் அங்கே இருக்கு, வேற எதுவுமே நமக்கு இருக்காது. அப்படி ஆணவத்தில் அழிந்து கிடக்கக்கூடிய ஆன்மாக்களை கொஞ்சம் சகலத்துக்கு கொண்டு வருவார் பெருமான். சகலத்துக்கு கொண்டு வந்து கொஞ்ச நாள் இருத்தி அதற்கு பிறகு பக்குவம் வந்ததுக்கு பிறகு சுத்த நிலை கொண்டு வருவார். அதான் வேதியாதவதமை வேதிப்பன அப்படின்னு சொல்லி சொல்றார். வேதிப்பன, வேதித்தெல்லாம் அறிவித்தல். கல்லாதார் மனத்து அணுகா கடவுள் தன்னை மற்றவர் அறியா மாணிக்க மலையை அப்படின்னா இல்லையா. கற்றவர்களுக்கு கற்ப கணி பாட்டில் திருவிசைப்பால் வருது பார்த்தீங்களா. மற்றவர் அறியா மாணிக்கம் அப்படின்னா மற்றவர்னா யாருன்னா இறைவனிடத்தில் அன்பில்லாதவர்கள், அறிய முடியாத ஒரு மாணிக்கம் போன்றவன் பெருமான் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. தெரிந்து பூசிப்போரிடத்து பொலிந்து தெரியாது மாலா கிடப்போரை அறிவித்தும் அருள் செய்வன 2 பாதங்கள் என்று சொல்லி சொல்றாரு. ஆணவத்தில் கட்டுண்டு கிடப்போரை அதிலிருந்து பரிசம், நோக்கு, பாவனை முதல் தீக்கைகளால் மாறச் செய்தன. பெருமான் எப்படி வர்றாருன்னா நமக்கு குருநாதராக வருவார். மும்மல ஆன்மாக்களுக்கெல்லாம் சாமி அப்படியே மான்மழுவோட வந்து திருநீலகண்டத்தோட எல்லாம் வந்தெல்லாம் அருள் செய்ய மாட்டார். நமக்கு எப்படி வருவார்னா நம்மை போலவே ஒரு உருவம் தாங்கி வரக்கூடிய குருநாதராக சாமி நமக்கு வருவார். 3 வகையால் நமக்கு தீட்சை கொடுப்பாங்க. ஒன்று இது சச்சு என்று சொல்லக்கூடிய திருநோக்கத்தின் மூலமாக, அடுத்தது ஸ்பரிசம் தொட்டு திருநீர் கொடுக்கிறது, அதற்கடுத்து வாசகம் என்று சொல்லக்கூடிய மந்திர உபதேசம். இது 3 வழியாக நமக்கு பெருமான் வந்து நம்முடைய ஆணவத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டை நீக்கக்கூடியவன் என்று சொல்லி சொல்றாருங்க. சோதியாய் எழும் சோதினார், எழுந்து விளங்கும் சூரியன், சந்திரன், அக்னி என்பன ஒளிப்பொருள்கள், இவையே சோதி என்பன என்று சொல்லி சொல்றாரு. சோதிகளில் மிகுந்த சோதி என்றும் சோதிகளுக்குள்ளே நின்று அவருக்கு ஒளிதரும் சோதி என்றும் என்று சொல்லி ஒளியதன் ஒளி என்று சொல்லி சொல்லுவது போல சொல்றாரு. அப்ப இந்த ஜோதி பொருள் ஒளிப்பொருள்களுக்கெல்லாம் ஒளி கொடுக்கிறது பெருமான் தான். அதான் ஓங்காரத்து உள்ளொளிக்கு உள்ளம் உருக உருவம் கண்டு என்று சொல்லி ஆதி மாலவன் காணா அளவின என்று சொல்லி பெருமான் வந்து இது நமக்கு திருமால் பன்றியாக சென்று காண முடியாத திருவடி, அதே மாதிரி பிரம்மா அன்னப்பறவையாக சென்றும் காண முடியாத திருவடி. அதான் நமக்கு இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் முடியுமா முடியாத தெரில, அந்த லிங்க புராண குறுந்தொகைன்னு இருக்குது இல்லைங்களா, அது வந்து அந்த லிங்கோத்பவ காலத்தில் கண்டிப்பாக படிக்கணும். அதுதான் ஏன் வந்து திருமாலும் பிரம்மனும் அடிமுடி தேடி காண முடியல அப்படிங்கிறது அதில் தான் இருக்குதுங்க. அப்போ அந்த லிங்க புராண குறுந்தொகை அப்படிங்கிறது என்னென்னா, அந்த மகா சிவராத்திரி அன்று பெருமான் அனல் பிழம்பாக காட்சி கொடுக்கின்ற பொழுது, அப்படி அனல் பிழம்பாக தோன்றி நின்ற பொழுது திருமாலும் பிரம்மனும் தேடி காண முடியாத அந்த இரவு தான் அந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது. அந்த புக்கணைந்து புரிந்தலர் இட்டலர் நக்கணைந்து நறுமலர் கொய்திலர் சொக்கணைந்து சுடரொளி வண்ணனை மிக்கு காணலுற்றாருங்க இருவரை அப்படின்னு. நம்ம திருமாலும் பிரம்மனும் ஏன் காண முடியல அப்படின்னா, அவங்க அன்பா பெருமானை மலர் கொண்டு வழிபாடு செய்யலை, அதனால் அவங்க 2 பேரும் பார்க்க முடியல. 11 பாட்டு அதில் வருங்க. நீங்கள் கண்டிப்பாக அது பாடுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பாடுங்க. இல்லைன்னா நீங்கள் எப்படின்னா, ஏன்னா அது பொதுவாக நடத்துறதுனால நீங்கள் தனியாக கூட அதை வச்சு படிக்கலாம், தப்பு இல்லை. அந்த ஒரு பதிகம் கண்டிப்பாக லிங்கோத்பவ காலத்தில் பாட வேண்டிய பதிகம் அப்படின்னு வையாபுரியார் சொல்வார் எங்களுக்கு வகுப்பில். அதனால் புக்கணைந்து புரிந்தல்ங்கிற பதிகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிகம். அப்படி அதான் வந்து ஆதி மாலவன் காண அளவின என்று சொல்லி பெருமானுடைய திருவடியை ஏன் அவங்க காண முடியல அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு.
அது நம்ம திருவாரூர்லேயும் சொல்கிறார், படர்ந்த பேரொழி பன்மனின் வீதி தான் இடர்ந்த ஏனமும் அன்னமும் தேடுவார், தொடர்ந்து கொண்டவன் தொண்டருக்கு தூது போய் நடந்த செந்தாமரையடி நாருமாலம். திருமாலும் பிரம்மனும் தேடி காண முடியாத திருவடி பரவினாச்சாருடைய வீட்டுக்கு ஒரு இரவில் 2 முறை போச்சு. தொண்டருக்கு தூது போய் அப்படின்பார். இப்போ அடியார்களுக்காக பெருமான் தூது போவார் இல்லைங்களா? அடியார்களுக்காக எளிவந்த பிரான் யாருன்னா சிவபெருமான் தாங்க. அவர் மாதிரி எளிவந்த பிரான் யாரும் இருக்க முடியாது. ஆமாம், அடியார்களுக்காக. தேவர்கள் எல்லாம் அவரை காணவே முடியாது. கனவிலும் தேவர் கரியாய் போற்றி திருவாசகம், நனவிலும் நாயனுக்கு அருளினை போற்றினார். மணிவாசக பெருமானுக்கு எப்படி எளிவந்த பிரானா குதிரை சேவகனாக வந்து பெருமான் ஆட்கொண்டார் இல்லையா? அதனால பெருமான் வந்து அடியார்களுக்கு தான் அவ்வளவு எளிவந்த பிரானாக இருப்பாருங்க. குருடற்கு முன்னே குடிகொண்டிருப்பன என்று சொல்லி பெருமானுடைய திருவடியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, காலனை சம்காரம் செய்கின்ற பொழுது அந்த திருவடி கருத்தது, மீண்டும் வந்து சீலமாக வருட சிவந்தன அப்படின்னார். உமையம்மை மீண்டும் கையில் அப்படியே வருடுனாங்களாம். அப்படி உமையம்மையுடைய கைப்பட்ட உடனே பழையபடிக்கு அந்த திருவடி தாமரை மலர் போல சிவந்தது என்று சொல்லி சொல்றாருங்க. சோதியாய் நிறைந்தான் சுடர் சோதியில் சோதியான் என்று சொல்லி திருவையாறு தேவாரத்தில் சொல்றாருங்க. அடுத்த திருப்பாட்டு. வேத வாரணம் மேற்கொண்டிருந்தன பேதையேன் செய் பிழை பொறுத்து ஆண்டன, ஏதமாவை தீர்க்க இசைந்தன பூதநாதனின் புண்டரீக பதம். வேத வாரணம் மேற்கொண்டிருந்தன அப்படின்னு, வேத வாரணம் மேற்கொண்டிருந்தன அப்படின்னா, அதாவது வேதங்களாக யானையின் மீது நிற்பன அப்படின்னா, வேதங்களை யானைக்கு இணையா சொல்லுவாங்க. வேத வாரணம் அப்படின்னு சொல்லி அப்படின்னா வேதங்கள் எப்படின்னா யானை போல இருக்கக்கூடிய, அப்படி வேதங்களாக யானையின் மீது நிற்பன. பெருமானுடைய திருவடி வேதங்களாக யானையின் மீது நிற்பன அப்படின்னு சொல்லி சொல்றார். அறியாமையுடையனாகி நான் செய்த பிழைகளை பொறுத்தருளி என்னை ஆளாக கொண்டன அப்படின்னு இதெல்லாம் சுந்தரர் சொல்றார். நான் ஒன்றும் அறியாமல் இருந்தேன், அறியாமையினால பல குற்றங்களும் செஞ்சேன். பெருமானை வந்து நீ உனக்கு அடிமை இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்து சொன்னார் இல்லையா? ஆட்கொண்ட பொழுது அடியேன் அல்லேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா? அதை நினைச்சு சொல்றார். அதாவது அப்படியெல்லாம் நிறைய குற்றங்கள் செய்த என்னை, அடியேனாகிய நான் செய்த பிழைகளை பொறுத்தருளி என்னை ஆளாக கொண்டன, மேலும் வரக்கடனமாகிய குற்றங்களை எல்லாம் போக்கவும் இசைந்து நின்றன. சாமி கிட்ட அப்படியெல்லாம் சொன்னால் குற்றம் வரும் இல்லையா? அந்த குற்றத்தையும் சாமியே போக்கினார். என் துரிசிகளுக்கு உடனாகி என்று சொல்லி கடைசி பதிகத்தில் சொல்வார். அப்படின்னா அவர் செய்த குற்றங்களுக்கெல்லாம் உடனாக இருந்து பெருமான் ஆட்கொண்டார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதான் இந்த இடத்துல சொல்றாரு. அப்படி பேதையேன் செய் பிழை பொறுத்தான ஏதமானவை தீர்க்க செய்தன. அவர் பிழை செய்ததுனால ஒரு குற்றம் வரும் இல்லையா? அந்த குற்றத்தையும் நீக்கிறதுக்கு யார் துணையா இருந்தாங்கன்னா பெருமான் திருவடி தான் எனக்கு துணையாக இருந்தது. அதான் சொல்ற, ஏதமானவை தீர்க்க இசைந்தன, குற்றங்களை எல்லாம் போக்கவும் இசைந்து நின்றன. பூதகணங்களின் தலைவராகிய தேவர் இருது தாமரை போன்ற சீபாதங்கள் என்று சொல்லி, பூதநாதரின் புண்டரீக பாதம் என்று சொல்லி இறைவனுடைய திருவடி அப்படியெல்லாம் எனக்கு உபகாரம் செய்தது. வேத வாரணம் மேற்கொண்டு, வேதங்கள் இறைவனை மேற்கொண்டு போற்றுகின்றன. வேதத்தில் விளங்கும் திருவடி என்று சொல்லி, வாரணம்னா யானைங்க, யானை போல பெருமையும் விளக்கம் தருதலால் வேதம் வாரணம் என பெற்றது. வேதங்களை வந்து நம்ம நிந்தனை செய்யக்கூடாதுங்க. வேத நிந்தனை, சைவ நிந்தனை, பொறா மனமும். சட்டீஸ்வர நாயனர் நந்தியம் பெருமான் இதுல திருவையாறுல கேட்ட வரத்துல 16 வரங்கள் அது ஒண்ணுங்க. வேத நிந்தனை, சைவ நிந்தனை, பொறா மனமும் அப்படின்னு கேட்கிறார். எடுத்தோடனே அதான் கேட்கிறார். அதனால பெருமையுடையதுதான். அதனால யானைக்கு ஓமையா சொல்றார். வாரணம் அப்படின்னா யானை, யானை போல பெருமையும் விளக்கம் தருதலால் வேதம் வாரணம் என பெற்றது அப்படின்னார். இறைவன் மாணிக்க வாசல் பொருட்டு வேத குதிரையின் மேல் குதிரை சேவனாய் வந்தான் என்ற சரிதம். சாமி வந்து மதுரையம்பதிக்கு குதிரையில் வந்தார் இல்லைங்களா? அவர் வந்த குதிரை வேதமாகிய குதிரை அப்படிங்கிறார். நம்ம நரியை பரியாக்கி நாம் எளிமையாக படிச்சுட்டு போயிடுறோம். ஆனால் சாமி வந்த குதிரை என்ன அப்படின்னா வேதமாகிய வாரணம் அப்படின்னு சொல்லி குதிரை அப்படின்னு சொல்லி சொல்றார். யானையை போல பெருமையும் விளக்கம் தருதல் வேதம் வாரணம் என பெற்றதுனார். ஆமாம், குதிரை சேவனாகி வந்தான். புண்ணியல் வைதீக புறவியம் என்று சொல்லி 11ஆம் திருமுறையில் சொல்லுதுங்க. ஆயின் குதிரைக்கு வாரணம் என்று வழக்க பெருநூல்கள் காண்பது அரிது. ஆரணங்களே அல்ல மறுகிடை வாரணங்களும் மாறி முழங்குமாறு என்று சொல்லி சொல்றார்கள். செய்பிழை பொறுத்தாண்ட, செய்த பிழை அதாவது பந்தித்து நின்ற பலவினை தீர்ப்பன என்று சொல்லி அப்பர் தேவாரம். ஏதமானவை தீர்க்க இசைந்தன, முன் செய்த பிழை பொறுத்து ஆண்டது போலவே
இனி வருங்காலத்தில் செய்ய கடமைய பிழைகளையும் அவற்றால் வர கடமையாக ஏதங்களையும் தீர்த்து செய்து நின்றன. ஏன்னா இனிமேலும் எத்தனையோ இப்பதான் ஆட்கொண்டு ஒரு திருமணம் ஆயிருக்குது, இனிமேலும் நிறைய பிழைகள் செய்ய தான் போறோம். அதனால அந்த பிழைகளையும் சாமி தீர்த்து ஆட்கொள்வார் அப்படிங்கிறதுனால முன்னாடியே சொல்லிடுறாரு. ஆமா, ஏதந்தீர் நெறியை பெற்றேன் அப்படின்னு சொல்லி முன்னே திரு கையிலில் ஏதந்தீர்க்கை செய்தன அதில் பேதையேன் செய் விளை பொறு தாண்டன என்று கூட்டி உரைத்தலும் என்று சொல்லி யான் செய்யும் துரிசிகளுக்கு உடனாகி என்று சொல்லி நம்பிக்கையும் கடைசி தேவாரத்தில் சொல்றார். பூதநாதனர் சிவபூத கணங்களின் தலைவனே என்று சொல்லி சொல்றார். சிவபூத கணங்களுக்கு தலைவர். சிவாஷ்டோத்திரத்தில் வந்து சிவபூத பூதபதையே நம அப்படிங்கிற சொல்ல இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்கேன். பூதங்களால் சூழப்பட்டு நடம்புறதில் சிவபெருமானுக்கே உரியது. இப்பூதங்களின் இயல்பும் வலிமையும் பார்க்கலாம். முதலே சொல்லியிருக்கு. பூதநாயகர் புற்றிடம் கொண்டவர். இத்திருவாரூர் பெருமானை குறித்து நினைவு கூறுகின்றார். திருக்கூட்ட சிறப்புல முதல் பாட்டு அதுதானுங்க. பூதநாயகர் புற்றிடம் கொண்டவர் ஆதிதேவர் அமர்ந்த பூங்கோயிலில் சோதி மாமணி நீல் சுடர் முன்றில் சூழ் மூதையில் திருவாயில் முன்னாயது என்று சொல்லி முதல் பாட்டு அதை பூதநாயகர் தான் ஆரம்பிக்கும். புண்டரீக பதம்னார். அடியும் அடியவர்களும் இணைந்து நிற்றலின் அன்பால் நினைவார்களது உள்ள கமலத்தை விரைந்து நின்று நிற்கும் திருவடி. புண்டரீகம்னா தாமரை மலர் போன்ற திருவடின்னு ஒரு தாமரை மலர் போன்ற திருவடின்னு ஒன்று. இன்னொன்று அடியாளுடைய இதய தாமரையில் மலரக்கூடிய திருவடி. அதான் புண்டரீக பதம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடியாருடைய இதய தாமரையில் மலரக்கூடிய திருவடி அப்படிங்கிறது ஒரு கருத்து. அடியவர்களுக்கு ஆளாந்தன்மையை வேண்டிய திருவடியை துதித்தாராதலின் அவர்களது உள்ள கமலத்தை விரைந்து சேரும் தன்மையனவாகவே அவற்றை துதித்தார் என்பது குறிப்பு என்று சொல்லி அன்பர் சிந்தை அலர்ந்த செந்தாமரை என்று சொல்லி நம்பிக்கை சொல்றார். இந்த 4 திருப்பாட்டுகளில் நீல் புண்டரீக பதம் என்ற ஒரே எழுவாய் எதிர் நின்றன என்பது போல் இசைந்தன. 11 தனி வினைமுற்றுகளை கொண்டு முடிந்தது காண்க. பஞ்சபிரம சடங்கமாகிய 11 மந்திரங்களாலே இறைவனை கொண்டு துதிக்கும் சிவ ஆகம மரபும் காண்கனர். பாருங்க, ரொம்ப முக்கியங்க. ஆமா, அந்த பஞ்சபிரம மந்திரம் சடங்க மந்திரம் கண்டிப்பா நாம சொல்லணும். எப்படி பூஜை பண்ணாலும் சொல்லணும். பின்னர் திருத்தொண்ட தொகையின் 11 பாசுரங்களாக போனன என்பது ஆளாள சுந்தரம் பிள்ளை. பதம் எதிர் நின்றன ஆடின எண்ணாது இறுதியில் நிற்க வேண்டிய பயனிலையும் முன்னும் இன்னும் சொல்லி சொல்றாரு. இப்படி எல்லாம் வந்து இயற்கையா அப்படி அமைய பெற்றிருக்கு. இன்னவாறு ஏத்த நம்பிக்கை ஏறு சேவகனார்தாமும் அந்நிலையவர்தாம் வேண்டும் அதனையே அருள வேண்டி மண்ணு சீரடியாதங்கள் வழித்தொண்டை உணர நல்கி பின்னையும் அவர்கள் தங்கள் பெருமையை அருளி செய்வார். அருமையான இடம். இப்ப ஏற்கனவே அந்த அடியாளுடைய பெருமைகளை எல்லாம் மனசுல நினைச்சு அவங்களை போய் நேரில் நிக்கிறதுக்கு கூட தகுதி இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவங்களுடைய பெருமை இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லி சாமி மீண்டும் சொல்றார். இதெல்லாம் ஆரூர் பெருமானே சொல்றதுங்க. திருவாரூர் தியாகேச பெருமானே அவருக்கு உணர்த்துறார், கொண்ட பெருமானே உணர்த்துறார். இன்னவாறு ஏத்த நம்பிக்கை, இப்படி எல்லாம் திருவடியை வணங்கிய நம்பிக்கையே இடபெயர்ச்சின் தலைவராகிய பெருமானும் அந்நிலையிலே அவர் வேண்டிய பொருளையே அவருக்கு அருள் செய்வதற்காக, அவர் என்ன நினைச்சாரோ சுந்தரர் அந்த பொருளை அருள் செய்வதற்காக நிலைபெற்ற சிறப்பு பொருந்தி அடைவர்களது வழி வழியாக வரும் திருத்தொண்டின் திறங்களை உணரும் அறிவு கொடுத்து. ரொம்ப முக்கியங்க. நமக்கு வந்து அடியாருடைய பெருமைகளை உணரணும்னா அந்த உணர்வை அறிவை யாரு கொடுக்கணும்? அண்ட முழுவதியார் தான் கொடுக்கணும், வேற யாரும் கொடுக்க முடியாது. அவங்களுடைய பெருமைகளை அறியணும்னா அவங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய அண்ட முழுவதியார் தான் நமக்கு அந்த அறிவை கொடுக்கணும். இப்போ சுந்தரருக்கு யார் கொடுக்குறா? ஆரூர் பெருமான் கொடுக்குறார். இல்லைன்னா பாட முடியுமா என்னங்க? அப்படியே அந்த சனத்தில் உணர்ந்தார். ஒவ்வொருத்தராக போய் ஊரில் போய் பார்த்துட்டு வந்தால் பாடினார் இல்லை. 63 நாயன்மார்களே 9 தோழியார்களே ஒரே நேரத்தில் பாடினார். அப்படின்னா யார் அவரால் பாட முடியுமா? உள்ள இருந்து பாடியது யாருன்னா நம்பிகள் தான். யாராருக்கு எப்படியெல்லாம் உபதேசம் பண்ணார் சாமி, உள்ள இருந்து உணர்த்தினார் அப்படிங்கிறது பின்னாடி வருதுங்க. இறைவனுடைய திருவருள் தான். அவர் சுந்தரரே பாடினார்னு சொல்ல முடியாது, அவரே பாடினார்னெல்லாம் சொல்ல முடியாது. அவருடைய அறிவு கொண்டு அவர் பாடலை.
அங்கே இருந்தது முழுக்க முழுக்க பதிஞானம் என்று சொல்லக்கூடிய ஆரூர் பெருமானுடைய அறிவு. அதான் இந்த இடத்துல அருமையாக சொல்லியிருக்கிறார். அப்படி அடியார்களது வழி வழியாக வரும் திருத்தொண்டின் திறங்களை உணரும் அறிவு கொடுத்தா போதுமா, அறிய செய்து அப்படின்னா. அறிவு கொடுத்தாலும் அறியணும் இல்லை. நம்ம எத்தனைதான் அறிவை நமக்கு பெரியவங்க கொடுக்குறாங்க, அறிய முடியுதா அப்படின்னா அதுக்கு திருவருள் வேணும். அப்படி அறிவு கொடுத்து அறிய செய்து மேலும் அவர்களது பெருமைகளை தாமே அருளி செய்வாராயினார். மீண்டும் அவரே சொல்றார், இது மட்டும் போதலை, இன்னும் சுந்தரர் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சாமி நினைக்கிறார். அடியாருடைய பெருமைகளை சுந்தரர் நிரம்ப தெரிஞ்சுக்கணும்னு சாமி நினைக்கிறார், ஆரூர் பெருமான் நினைக்கிறார். தன்னை பற்றி பாட சொல்லுகின்ற பொழுது கூட அப்படியெல்லாம் பெருசா ஒன்றும் சொல்லலை. நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின் மிக்க அச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மெல்லமை சொற்றமில் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயால். சும்மா சொற்றமிழால் பாடு அப்படின்ட்டார். இங்க அப்படி இல்லை. என்ன சொல்ல போறாருன்னு பின்னாடி வருது பாரு. ரொம்ப கடுமையாக சொல்ற. நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலை கோதிலா வாய்மையாலே பாடின நல் கூட. நிறை சொல் மாலை அது கோதிலா வாய்மை அடியால பாடுறது. தன்னை பற்றி பாட சொல்லுகின்ற பொழுது ஒண்ணுமே இல்லை, பித்தான் என்றே பாடுவாய் அப்படின்ட்டார். நீ என்னன்னு சொன்ன, முதல்ல பித்தான் தானே சொன்ன, பாடிக்கோ அப்படின்ட்டார். ஆனால் அடியார்களை பற்றி பாட சொல்லுகின்ற பொழுது இதெல்லாம் ஒரு நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அடியார் வழிபாடுனா சாதாரணமாக இல்லை, போகிற போக்கில் அப்படி கும்பிட்டு போகிறது இல்லை. அடியார் வழிபாடு ரொம்ப ரொம்ப கவனமாக செய்யணுங்க. சாமி வழிபாடு எப்படி வேணாலும் செய்யலாம், அது சாமி பொறுத்துக்குவார், மன்னிச்சுக்குவார். நம்மளை எத்தனை தப்பு பண்ணாலும் சரி சரி இப்படி தான் இருப்பான்னு விட்டுருவார். ஆனால் அடியார் வழிபாட்டுக்கு வந்து தப்பாக செஞ்சோம்னா சாமி நமக்கு தண்டனை கொடுப்பார். அவங்கெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சாமி அடியார் வழிபாட்டை சரியாக செய்யணும்னு நினைக்கிறார். ஏன்னா இறைவன் தான் சொல்கிறார் இதெல்லாம். இன்னவாறு ஏற்ற நம்பிக்கை ஏறு சேவகனார் அப்படின்னார். ஏறு சேவகன்னா எருதின் மேல் வரக்கூடிய சேவகன், எருதை கொடியாக உயர்த்திய சேவகன், எல்லாரிலும் உயர்ந்த சேவகன் என்பது ஒரு பழைய உரைக்குறிப்பு. சேவகன்னா சேவைக்கு இலக்கியமானவன். ஆமா, தலைவன். ஒரு தலைவனா எப்படி இருக்கணும்னா தன்னுடைய தொண்டர்களை தாங்கக்கூடியவன் எவனா வந்தா தலைவன் இல்லைங்களா? சாமி தாங்கினார் இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு தலைவனுக்கு உதாரணம் யாருன்னா சிவபெருமான் தாங்க. சுந்தரர் பசியோடு கிடக்கிறாரு சொல்லி பிச்சை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாரு இல்லையா? அது மட்டுமா, கணவன் மனைவியினுடைய உடல் தீர்ப்பதற்கு ஒரே இரவுல 2 முறை போனார். அப்பர் சாமிகள் பசியோடு வந்துட்டு இருக்கிறார், திருச்சிராப்பள்ளியிலிருந்து வந்துட்டு இருக்கிறார். அவருக்கு கட்டமுது கொண்டு வந்து கொடுத்தார். கட்டமுது மட்டுமா கொடுத்தாரு, அடியாரெல்லாம் தாகத்தோடு இருக்கிறான்னு ஒரு குளமே வெட்டி கொடுத்தாரா சாமி. சரி, வெயில் காலமா இருக்குது, என்ன செய்யறது? ஒரு பெரிய சோலை உருவாக்குனார் திருப்பைஞ்சேரியில் இல்லைங்களா? அருமையான காவும் குளமும் முன் சமைத்து காட்டி வலிபோம் கருத்தினால் மேவும் திருநீற்று அந்தனராய் நாவினுக்கு மன்னரெதிரே நன்னி இருந்தார். விண்ணின் மேல் தாவும் புல்லும் ஏனமும் மண்களிக்கும் ஏனமும் காண்பறியவர் தாம். காத்துட்டு இருக்கிறாராம் சாமி, எப்படா அப்பர் சாமி வருவார் வருவார் வருவார்னு. வெயில நடந்து வந்துட்டு இருக்கிறார் அப்பர் சாமி. அவருக்கு ஒன்றும் சிவிகையெல்லாம் கிடையாது, நடந்துதான் வரணும். சாமி அதுக்கு முன்னாடியே வந்துட்டார். அதுக்கு முன்னாடியே வந்து கட்டமுதோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறார். குளம் ரெடியா இருக்குது, வந்தோம்னா தண்ணி குடிச்சுக்கலாம். சோலை ரெடியா இருக்குது, இலைப்பாரிக்கலாம். இது எல்லாம் சாமியே செய்யறாரு, வேற யாரையும் ஆள் வச்செல்லாம் செய்யல. சிவபுண்ணியத்தை எப்படி செய்யணும், அடியார் தொண்டை எப்படி செய்யணும்னா நம்மளே செய்யணும், ஆள் வச்செல்லாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் நமக்கு சாமி அறிவுறுத்துறாரு. அவரே செய்யறாரு, அவரே கட்டமதோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ஆமா, அவரே கட்டமதோட உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அப்படி வந்து அப்பர் சாமி வந்து முன்னாடி உட்கார்ந்தாராம். நீங்க ரொம்ப களைப்பா வந்திருக்கிறீங்க, எல்லாத்துக்கும் ஆகிற மாதிரி என்கிட்ட சாப்பாடு இருக்கு, கட்டமுது இருக்கு, போய் நீங்க குளத்துல நீர் பருகிட்டு வந்து கட்டமுதை உண்டு கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பர் சாமிக்கு மேலே எங்கேயும் பார்த்தாரு. சரி, கட்டமுது கொண்டு வந்தவர் ஒரு பிராமண கோலத்தில், ஆமா ஆதிசைவ கோலத்தில் இருந்தார். திருநீர் பூசிருக்கார், பூநூல் போட்டிருக்கிறார். அதனால வாங்கி சாப்பிட்டார், இல்லைன்னா சாப்பிட மாட்டார். ஒருத்தர் ஏதாவது கொடுக்குறாங்கன்னா குறைஞ்சபட்சம் திருநீராவது வச்சிருக்கோம், இல்லைன்னா வாங்கக்கூடாது. யார் கொடுத்தாலும் வாங்குறதுக்கு பேர் வேற இல்லையா? அடியாருக்கு அப்படி அல்ல. ஏன்னா பல இடங்கள்ல சாமி வந்து சோறு கொடுக்குற இடத்துல எல்லாமே திருநீர் பூசின கோலத்தில் தான் வந்திருக்கார். சுந்தரருக்கு 2 இடத்துல கொடுத்துருக்கார். திருக்குறுகாவூர் வெள்ளடையில் கொடுத்துருக்கார், அதே மாதிரி திருக்கச்சூரில் கொடுத்துருக்கார். 2 இடத்துலையுமே அந்தனர் கோலத்தில் தான் வந்திருக்கார். திருநீற்று பூசி
பூநூலோட தான் வந்திருக்கிறார். பைஞ்செயிலியில் அப்பர் சாமிகளுக்கு கட்டமுது கொடுக்கிற பொழுது அப்படி தான் வந்திருக்கிறார். அதனால் அந்த யாருக்கிட்ட நம்ம வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இலக்கணம் பெரிய புராணத்தில் சொல்லப்படுது. அடியாராக இருக்கணும், திருநீர் பூசி இருக்கணும், அவங்ககிட்ட தான் நம்ம வாங்கி சாப்பிடணும். அதுதான் ரொம்ப முக்கியங்க. பெருமான் அப்படி ரொம்ப எளிவந்த பிரான் அப்படிங்கிறது, அதான் சேவகன் அப்படின்னா சேவைக்கு இலக்கியமானவன் அர்த்தங்க. ஒரு தலைவன் எப்படி இருக்கணும், தொண்டர்களுடைய கஷ்டத்தையெல்லாம் தாங்கக்கூடியவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்றார். அடியவருக்கு ஏவல் செய்வான் போல வேலை செய்தலின் ஆள் என்றடுவான். நம்பிகளுக்கு திரு கச்சோரில் சோறு இறந்து கொண்டு வந்து கொடுத்ததும் விறகு விட்டது முதலிய அருளிப்பாடுகளை நோக்குகிறார். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அப்படின்னார் இல்லையா மணிவாசக பெருமான். என்ன சொல்றார்? இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்கார முதை அதெல்லாம் வருது இல்லைங்களா. அப்போ பெருமான் எப்படி இருக்கிறார்னா நமக்கு ஒரு சேவகனாக இருக்கிறார். நம்மெல்லாம் ஓய்வடையணுங்கிறதுக்காக நமக்கு ஒரு சேவகனாக இருக்கிறார். நம்ம சாமி ரொம்ப எளிவந்த பிரான். முதல்வன், எஜமான், முன்னவன், சேவகன், இப்படி சாமி எத்தனை வேணாலும் சொல்லலாம். முதல்வன் சொல்லலாம், எஜமான்னு சொல்லலாம், அப்புறம் என்ன சொல்லலாம், முன்னவன் சொல்லலாம், அப்புறம் சேவகன் அப்படின்னும் சொல்லிக்கலாம். எல்லா இதுக்கும் பொருத்தமுடையவன் நம்முடைய சாமி தாங்க. சேவகன் அப்படின்னா வீரன் என்று சேவகன். இன்னொன்று வீரன் அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டுங்க. குதிரை சேவகனாக வந்தார் இல்லையா எங்க மதுரை எம்பதிக்கு, அது அங்கே வந்து வீரன் அர்த்தம். சேவகன்கிற சொல்லுக்கு அங்கே வீரன் அர்த்தம். இறைவனை வேதம் வீரன் என்பது ஏருடைய சேவகன் என்ற பொருளில் என்று சொல்லி சொல்றார். அதாவது வேண்டும் அதனையே அருள வேண்டி வேண்டுவார் வேண்டுவதை ஈவான் கண்டாய் அப்பர் சாமியுடைய தேவார் இல்லைங்களா. என்ன நமக்கு வேணுமோ அதை சாமி கொடுப்பார் என்று சொல்லி சொல்றார். இவருக்கு அடியேனாக பண்ணும் நாள் என்னால் என்று பரமதால் இப்ப சுந்தரர் என்ன கேட்கிறாருன்னா, இறைவன் திருவருள் அவருக்கு பரிபூர்ணமா இருக்குது. தோழராகவே ஏத்துட்டார் சாமி. நம்மை தோழமையாக தந்தனம் அப்படின்னார். இதுக்கு மேல ஒன்றும் சாமியினுடைய கருணை அவருக்கு தேவையில்லை. இதுக்கு மேல என்ன வேணுங்க? அண்டமொழியார் நானும் ஃப்ரெண்ட் அப்படின்னா அதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்? நண்பர்கள்ட்ட என்ன வேணாலும் பேசிக்கலாம், கேட்டுக்கலாம். அதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்லை. இன்னொன்று வேணும்னு நினைக்கிறார். அதுக்கு மேலே இந்த அடியாளுக்கெல்லாம் நான் அடியானா இருக்கணும் அப்படிங்கிறார். பாருங்க, பெருமான் திருவருள் கிடைச்சாலும் கூட அதுக்கு மேலே இன்னொன்று என்ன வேணுமா? இவருக்கு நான் அடியேனாக பண்ணும் நாள் என்னால் என்று பரமதால் பரவி சென்றார் அப்படின்னா பாருங்களேன். அப்படின்னா இதுக்கு அங்கே ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சாலுமே கூட அதுக்கு மேலே இங்கேயும் வந்து நம்ம சேரும். அதான் ரொம்ப முக்கியங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். ஆமாம். அப்போ வேண்டுவார் வேண்டுவது இப்போ சுந்தரருக்கு என்ன வேணும்? அடியார்களுக்கு அடியானாக இருக்கணுங்க. அதான் அந்த திருத்தொண்ட தொகையில் சொல்றாரு, ஆரூரில் அம்மானுக்காலே அப்படின்னா ஒவ்வொரு வரியில் என்ன சொல்றாரு? ஒவ்வொரு அடியாருக்கு அடியன் அடியன் அடியன்ட்டு வர்றார் இல்லையா. 63 நாயன்மார்களுக்கு 9 தொகையடியார்களுக்கு அடியன்னார். அப்புறம் ஒவ்வொரு பாட்டிலையும் என்ன சொன்னாரு? என் பேர் ஆரூரன், ஆரூரில் இருக்கக்கூடிய ஆரூர் பெருமானுக்கு நான் அடியவன் அப்படின்னு பாருங்க. இப்போ இறைவனுக்கு அடியவன், அவனுடைய அடியார்களுக்கும் அடியவன். ஆரூரன் அப்படின்னா என்னுடைய பெயர் ஆரூரன். ஆரூரில் அம்மான் அப்படின்னா சிவபெருமான், அம்மானுக்கு ஆலை அப்படின்னு. ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆலை. ரொம்ப முக்கியமான இப்படிதான் பெருமான் அதை கொடுக்க போறார். மணிவாசக பெருமான் சொல்றார் இல்லைங்களா, வேண்டத்தக்க தறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி வேண்டும் அயன்மார்க்கு. அந்த மாதிரி என்ன வேணுமோ அதை சாமி இப்போ கொடுக்க போறார். மன்னுசீர் அடியார் அப்படின்னா மண்ணும் அடியார். இறைவன் நித்தன், அதுபோல அவன் அடியார்களும் நித்தர் என்று சொல்லி. மண்ணும்னா நிலைத்தன் அர்த்தங்க. அடியார்கள் எப்பொழுதும் நிலைத்த அடியார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதை மன்னுசீர் அடியார் என்று சொல்லி சொல்றார். நிலை பெற்ற என்று சொல்லி அவை ஒன்றும் நிலையா. அதில் அடியார்கள் சீரே மன்னுசீர். பொருள் சேர் புகழ் அப்படின்னு சொல்லி பரிமாறுறையில் சொல்றாருங்களா. பொருள் சேர் புகழ்னா என்றும் நிலைத்திருக்கக்கூடிய பெருமை சிவபெருமானுக்கு உண்டு இல்லைங்களா. அதே மாதிரி அவனுடைய அடியார்களுக்கு உண்டுங்க. அதான் சொல்றாரு. தொண்டர் புராணத்தில் இந்த அடியாருடைய பெருமைகளை யாரெல்லாம் யாருக்கு உபதேசம் பண்ணாங்க அப்படிங்கிறத தொகுத்து சொல்லியிருக்காரு. அதாவது சீர் அப்படின்னா சிறப்புகள், அடியாருடைய சிறப்புகள். அந்த சிறப்புகளை சிவ ரகசியத்தில் இந்த அடியார்கள் வருவார்கள் என்று இறைவன் உமாதேவியாருக்கு உணர்த்தி அருளினார். முதல்ல சாமி வந்து அம்மாவுக்கு சொன்னார், இந்த மாதிரி அடியார்கள்லாம் பின்னாடி
வருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த 63 நாயன்மார்கள் 9 தொகையாளர்கள் பின்னாடி வரப்போறாங்க அப்படிங்கிறத சாமி முதல்லயே சிவ ரகசியம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சிவ ரகசியத்தில் உமாதேவிக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். அதற்கு பிறகு கந்தர் அதனை சைக்கிசிய முனிவருக்கு அருளினார். முருகப்பெருமான் பக்கத்தால் இருந்து கேட்டார். அம்மா கூட முருகப்பெருமான் இருக்கிறார் இல்லையா, சோமஸ்கந்தர் தானே. முருகப்பெருமான் கேட்டு முருகப்பெருமான் யாருக்கு பண்ணார்? சைகிஷ்ய முனிவருக்கு உபதேசம் பண்ணார். அப்புறம் என்ன ஆச்சு? பொல்லா பிள்ளையாரும் பக்கத்தால் இருந்தவர் தானே. முருகன் தான் விநாயகர் பெருமான் இருப்பார்ல. பொல்லா பிள்ளையார் கேட்டார். பொல்லா பிள்ளையார் கேட்டதான் நம்பியாண்டார் நம்பிகளுக்கு சொன்னார், அவருக்கு உணர்த்தினார். ராசராஜ சோழன் அந்த திருமுறையெல்லாம் எடுக்கிறதுக்கு காணன்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறி நின்றார் இல்லையா, அப்போதான் அவருக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி திருநாரையூரில் ஒரு சிவாச்சாரியார் குடும்பத்தில் ஒரு நம்பின்னு ஒரு குழந்தை இருக்கு, 7 வயசு குழந்தை. அவர் என்ன செய்யார்? அப்பா வந்து ஒரு நாள் பூசைக்கு வெளியில் போகணுன்னு சொல்லிட்டு பையன்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறார். 7 வயசு அவருக்கு. அப்போ வந்து அப்பா போயிட்டாரு, அம்மா நைவேத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க, இவர் போய் பூஜையில் வைக்கிறார். பூஜையில் வச்சா அவர் என்ன நினச்சிட்டாருன்னா 7 வயசு குழந்தை நம்பியாண்டார் நம்பி சாமி சாப்பிடணும்னு நினச்சிட்டார். நைவேத்தியம் காட்டுறது தானே, காட்டுறதா ஊட்டுறதுங்களா சாமி? ரெண்டும் தான். அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா எல்லா நைவேத்தியம் விநாயகர் பெருமான் சாப்பிட்ருவாரு அப்படின்னு நினச்சிட்டு பார்க்குறாரு. அது அப்படியே வச்சது அப்படியே இருக்கு. அதனால அந்த குழந்தை என்ன நினைச்சுக்குது அப்படின்னா, நாம் ஏதோ பூசையில் தவறு செஞ்சுட்ட மாட்டிருக்கு, அதனால தான் சாமி சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தலையை போய் அந்த தூணில் மோதுறதுக்கு போறார். அப்படி மோதுறதுக்கு போகிற பொழுது அசரீரியா நம்பி ஒரு அப்படின்னு சொல்லி ஒரு ஓசை கேட்குது. அப்புறம் தான் அவர் தலை மோதுறதை நிறுத்துறார். அவர் பார்க்குற மாதிரி விநாயகர் பெருமான் எல்லாத்தையும் உண்டு மகிழ்ந்தார். எல்லா நைவேத்தியம் என்னென்னலாம் இருந்தோ அத்தனையும் விநாயகர் பெருமான், எனக்கு தெரியும் விநாயகர் பெருமான் நைவேத்தியத்தை எல்லாம் முழுவதும் உண்டது அந்த ஒரு நாளாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்பியாண்டார் நம்பிகளுக்காக. ஆமாம், எல்லாத்தையும் உண்டு மகிழ்ந்தார். இந்த செய்தி ராஜராஜ சோழனுக்கு போகுது. ராஜராஜ சோழனுக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை, நாரையூரில் ஒரு சிவாச்சாரியர் வீட்டில் இந்த மாதிரி ஒரு குழந்தை நிவேதனம் செய்த அத்தனை நிவேதன பொருள்களையும் பொல்லா பிள்ளையார் உண்டு மகிழ்ந்தார்னு செய்தி அவருக்கு போனோன்னே, இப்படியானதாப்பா நான் இந்நேரம் இத்தனை காலமாக தேடிட்டு இருந்தேன், ஆஹா அப்படின்னு சொல்லி உடனே பரிசனங்களையெல்லாம் அழைத்து கொண்டு அப்படி நிவேதன பொருள்கள் எல்லாம் கொண்டு வந்து நேராக நம்பியாண்டார் நம்பிகள், அவருக்கு 7 வயசு 8 வயசு தான், அவர்கிட்ட வந்தார். அவர்கிட்ட வருகின்ற பொழுது அவருக்கே வியப்பு, என்னன்னு தெரியல. இல்லை, நீங்கள் தான் திருமுறைகள் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியல, நாங்கள் உங்களை வணங்கி நீங்கள் அந்த திருமுறையெல்லாம் எங்கே இருக்குதுன்னு விநாயகர் பெருமான்கிட்ட நீங்கள் தான் எங்களுக்கு கேட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அவங்க கொண்டு வந்த நிவேதன பொருள்கள் எல்லாம் அப்படி எடுத்துகிட்டு போகிறார். எடுத்துகிட்டு போய் விநாயகர் பெருமான்கிட்ட வைக்கிறார். வச்சு படைச்சு விநாயகர் பெருமான்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறார். சாமி, இந்த திருமுறைகள் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு காட்டணும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அசரீரியாக தில்லையம்பதியில் ஒரு சபையில் ஒரு அறையில் வைத்து பூட்டப்பட்டிருக்கிறது. 3 முதலிகள் கைச்சாத்தோட அந்த அறை பத்திரமா இருக்குது, அங்கே போய் எடுத்துங்க அப்படின்னு சொல்லி விநாயகர் பெருமான் தான் சொல்கிறார். அதே விநாயகர் பெருமான் தான் அடியாருடைய பெருமைகளையும் பொல்லா பிள்ளையாருக்கு உணர்த்தினார். அதற்கு பிறகுதான் ராஜராஜ சோழன் போகிறாரு. போனோடனே அவங்க கொடுத்துருவாங்களா வெள்ளைவாளாந்தனர்கள்? 3 முதலிகள் காலம் என்ன? 7ஆம் நூற்றாண்டு, 8ஆம் நூற்றாண்டு, 9ஆம் நூற்றாண்டு இல்லையா? 9ஆம் நூற்றாண்டுக்குள்ளே முடிஞ்சு போயிடுச்சு. அவங்க வந்தால் ஒழிய கதவு திறக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறான், ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான். அவங்க காலம் எங்க? இது இப்போ 11ஆம் நூற்றாண்டு ஆகிப்போச்சு, 10ஆம் நூற்றாண்டு ஆகிப்போச்சு, 10, 11 ஆயிடுச்சு. எப்படி போய் கூட்டிகிட்டு வருது? அதனால் அரசன் என்ன செஞ்சார்னா, 3 முதலிகளுடைய திருவுருவச் சிலையை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி 3 முதலைகள் வந்தாயிற்று, கதவம் திறக்கப்பட வேண்டும்னு கட்டளை போட்டார். இந்த 3 முதலிகள் சிலைன்னு சொன்னால் உள்ளே இருக்கிறது என்னன்னு கேட்பார். உள்ளே இருக்கிற நடராஜ பெருமான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க போகிறார். அதனால் அவங்க வந்து பூசையெல்லாம் செய்து திறந்து அதற்கு பிறகு அதையெல்லாம் எடுத்து அந்த ஓலைச்சுவடிகளெல்லாம் எடுத்து அதை பார்த்து எல்லாம் கரையான் புற்று போல் இருந்தது. ராஜராஜ சோழன் அப்படி கண்ணீர் மல்கினார், அழுகிறார். இத்தனை அரிச்சு போச்சு, இவ்வளோதான் நமக்கு கிடைச்சதா? 18,500 பாடல் தானே கிடைச்சது. ரொம்ப வருத்தப்படுற பொழுது அசரீரியாக இந்த காலத்துக்கு தேவையானதை மட்டும் விட்டு வைத்தோம் அப்படின்னு சொல்லி
அந்த அசரீரி வருகின்ற பொழுது, சரி இதுக்கெல்லாம் பண்ணு வேணுமே, எப்படி பாடுறது, எல்லாம் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஆயிடுச்சு, 200 ஆண்டுகளுக்கு 300 ஆண்டுகளுக்கு மேலே யாரை வச்சு பாடுறதுன்னு விண்ணப்பம் வைக்கிற பொழுது, திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய மரபில் பாடினியார்னு ஒரு பெண் இருக்காங்க எருக்கத்தம்புலியூரில். அந்த பெண்ணை அழைத்து கொண்டு வந்து பண் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இறைவனே சொல்லுகின்ற பொழுது, அதற்கு பிறகு பாடினியார் வந்து அதுக்கெல்லாம் பண்ண அமைத்து கொடுத்ததாக நமக்கு திருத்தொண்ட புராண வரலாற்றில் உமாதி சிவாச்சாரியர் பதிவு செஞ்சிருக்கு. அப்போ என்னென்னா, இந்த அடியார்களுடைய பெருமைகளை எல்லாம் பொல்லாப்பிள்ளையார் யாருக்கு உணர்த்தினார்? அந்த நம்பியாண்ட நம்பிகளுக்கு உணர்த்தினார். அதுதான் நம்பியாண்ட நம்பிகள் நமக்கு திருத்தொண்டர் திரு அந்தாதி பாடியிருக்கிறார். முதல்ல உமாதேவியாருக்கு சிவ ரகசியத்தில் சிவபெருமான் உபதேசம் பண்ணார். கூட இருந்தது முருகப்பெருமான விநாயகப் பெருமானோ. முருகப்பெருமான் ஒரு முனிவருக்கு உபதேசம் பண்றார். அவர் பேர் வந்து நல்ல பேர் சைக்கிஷ்ய முனிவர். பொல்லாப்பிள்ளையார் வந்து யாருக்கு உபதேசம் பண்ணார்? நம்பியாண்டார் நம்பிகளுக்கு. அப்புறம் உபமன்ய முனிவர் தன்னுடைய முனிவர்களுக்கு உபதேசம் பண்ணார். அப்புறம் உபமன்ய முனிவர்களும் நந்திதேவர் முதலிய கணநாதர்களும் துதித்துள்ளார்கள். இன்றைக்கும் பலரும் இவர்களை வணங்கி அடைந்து வாழ்கின்றார்கள். அதாவது இப்படிதான் நமக்கு வந்தது. தொண்டர்களுடைய பெருமைகள் எப்படி வந்தது அப்படின்னா, ஆரூர் பெருமான் சுந்தரருக்கு, அதே மாதிரி நம்பியாண்டார் நம்பிகளுக்கு பொல்லாப்பிள்ளையார் உணர்த்தினார். சேக்கிழார் பெருமானுக்கு கூத்த பெருமான் அடி எடுத்து கொடுத்தார். உபமன்ய முனிவர் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிட்டு இருந்தார். உபமன்ய முனிவர் சீடர்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறது தான் பெரிய புராணத்தினுடைய ஆரம்பமே இல்லைங்களா? திருமலை சிறப்புல நாம பார்த்தோம். இப்படிதான் வந்து இந்த தொண்ட புராண உபதேச முறை அப்படிங்கிறது இப்படிதாங்க. வழித்தொண்டு வழி வழியாக இடையராது தொடர்ந்து வரும் திருத்தொண்டு அப்படின்னார். பூத பரம்பரை பொலி அப்படின்னார். வழி வழியாலாய் மனம் செய் குடி பிறந்த பல அடியாரோடும் கூடியம்மானுக்கு பல்லாண்டு கூறுதுமே என்று சொல்லி சொல்லுது. உணர நல்கி அவனை போலவே அவன் உணர்த்தினாலன்றி உணரவும் போதவும் படாத இலக்கணம் உடைய அரணடியார்கள். அதில் அவன் உணர நல்கினான். இப்ப இறைவனுடைய பெருமைகளை எப்படி நாம தானே உணர முடியாதோ, அதே மாதிரி அடியாருடைய பெருமைகளையும் அவன் உணர்த்தினாலொழிய நாம உணர முடியாது. அடியார் பெருமைகளை ரொம்ப உணரணும் அப்படின்னா இறைவனுடைய திருவருள் நமக்கு கண்டிப்பா வாய்க்கணும், இல்லைன்னா உணர முடியாது. ஆமா, ஏன்னா சுந்தரருக்கே ஆரூர் பெருமான் உணர்த்த அவர் உணர்ந்தார். மீண்டும் சொல்றார், ஆரூர் பெருமான் தான் இப்ப சொல்றாருங்க, அடியாருடைய பெருமைகளை சொல்றாரு. இது வந்து இந்த பாடல் வந்துங்க திருவாரூர் பெருமான் சுந்தரர்கிட்ட சொல்றாருங்க. இந்த பாட்டில் ஒரு நுட்பம் இருக்குது. என்னன்னா, இப்ப சுந்தரர் யாருகிட்ட இருக்கிறார்? ஆரூர் பெருமான் கிட்ட இருக்கிறார் இல்லையா? அதை எப்படி இருக்கிறார்? தோழரா இருக்கிறார். இதுக்கு மேல ஒரு பேர் ஒன்றும் வேண்டியதே இல்லை இல்லைங்களா? ஆனா சுந்தரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ அவங்களோட போய் சேர்ந்துக்க அப்படிங்கிற. தங்கிட்ட இருக்கக்கூடிய ஒருத்தரை நீ அவங்களோட போய் சேர்ந்துக்க அப்படின்னா, இப்போ நாம இருக்கக்கூடிய இடம், முக்கியமான இடம் எதுன்னா அடியார் கூட்டம் தான் இல்லைங்களா? அதை மணிவாசக பெருமான் அந்த கோயில் மொத்த திருப்பதியத்தில் சொல்றாரு பாருங்க. உடையால் உந்தன் நடுவிருக்கும் உடையால் நடுவில் நெய் இருத்தி அடிய நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியன் அடியார் நடுவில் இருக்கும் வரலை புறையாய் பொன்னம்பலத்தில் என்கருத்து முடிய வண்ணம் முன்னின்றனர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உடையால் உந்தன் நடுவில் இருக்கும், உமை அம்மை உனக்குள்ள இருக்கிறாங்க, அதே மாதிரி உடையால் நடுவில் நீ இருத்தி அம்மாவுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, நீங்க 2 பேரும் எனக்குள்ள இருக்கிறீங்க, வேற என்ன வேணும்? இப்போ சாமி வந்து அம்மாவுக்குள்ள இருக்கிறாங்க, அம்மா வந்து சாமிக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கிறாங்க. அதுக்கு பேர் தாதான்மிய சம்பந்தம்னு பேருங்க. பிரிக்க முடியாத சம்பந்தம். இப்ப தீயும் சூடு இருக்குது பாருங்க, அதை பிரிக்க முடியாது. நீரும் குளிர்ச்சி பிரிக்க முடியாது. அது மாதிரி 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கிறாங்க, ஆனா 2 பேரும் சேர்ந்து இவருக்குள்ள இருக்கிறாங்களா? உடையால் உந்த நடுவிற்கும் உடையார் நடுவில் நீ இருத்தி அடியார் நடுவில் இருவீரும் இருப்பதானால், அவர் கேட்கிறார், அடியார் நடுவில் இருக்கும் வரலை புரியாய் அப்படின்னாரு. மணிவாசக பெருமான் கேட்ட ஒரே வரம் என்னன்னா, அடியார் கூட நான் இருக்கணும், இதுக்கு மட்டும் நீ எனக்கு ஒரு வரம் கொடு. வேற எதுவும் எனக்கு பெரிய வீடு பேரெல்லாம் வேணும்ட்டு எந்த இதுலையும் கேட்கல இல்லைங்களா? ஒன்று கேட்குற பூச வேறன்னு கேட்குறாரு. பாச வீரருக்கும் பலம்பொருள் தன்னை பற்றுமாறு அடியனேற் கருளி பூசனை உகந்து என் சிந்தையில் புகுந்து பூங்கடல் காட்டிய பொருளே, தேசுடை விளக்கே செலுஞ்சுடன் மூர்த்தி செல்லுமை சிவருமான ஈசனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுது நீ அப்படின்னார். பூசனை உகந்து என் சிந்தையில் புகுந்து பூங்கடல் காட்டிய பொருளேனார். பெருமான் எதுக்கு உகந்து வருவார்னா, பூசைக்குத்தான் உகந்து வருவாருங்க. பெருமானுக்கு உகந்தது பூசனை. பூசனை உகந்து என் சிந்தையில் புகுந்து பூங்கடல் காட்டிய பொருளே அப்படின்னு.
தேசுடை விளக்கே செழுஞ்சுடர் மூர்த்தி அப்படின்னு சொல்றார். பெருமான் பூசணைக்குத்தான் உகந்து வருவார். எல்லாத்துக்கும் மேல இப்ப சாமி சொல்றது இந்த பாட்டில் அதான் சொல்றாரு, அவங்கள போய் நீ சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றார். பெருமையால் நம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார், உனமேல் ஒன்றும் இல்லார், அருமையான் நிலையில் நின்றார், அன்பினால் இன்பம் மாறுவார், இருமையும் கடந்து நின்றார், இவரை நீ அடைவாய் என்று. அது இறைவனை அடைந்ததுக்கு பிறகு இன்னொரு இடம் போகிறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னா அடையக்கூடிய இடம் ஒன்று இருக்குதுன்னா அடியாருடைய திருக்கூட்டம் தாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. பெருமையால் தம்மை ஒப்பார், பெருமையினாலே தமக்கு தாமே ஒப்பாவார்கள், பேணுதல் தன்மையினாலே எம்மை தமக்கு உரிமையாக பெற்றார்கள். பேணுதல்னா அன்பு செய்வது. காரைக்கிழமையார் புராணத்தில் வரும், அம்மா அப்படியே தலையால நடந்து வருவாங்க. உமையம்மை கேட்குறாங்க, இது மாதிரி நான் ஒருத்தரை பார்த்ததே இல்லையே, யார் இப்படி, என்ன அன்பு, ஏன் இப்படி வராங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது பெருமான் சொல்வார், வரும் இவள் நம்மை பேணும் அம்மைகான் உமைய அப்படிம்பார். பேணுதல்னா அன்பு செய்யறது. நம்ம இடத்துல எல்லாம் அன்பு செய்யக்கூடிய ஒரு தாய் வரா அப்படின்னு சொல்லி சொல்வார். இறைவன் சொல்றார், வரும் இவள் நம்மை பேணும் அம்மைகால் உமையே, இப்பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனல் என்று அருகு வந்த அணைய நோக்கி அம்மையே என்னும் செம்மை ஒரு மொழி உலகமெல்லாம் உய்யவே அருளி செய்தார் அப்படின்னு பாருங்க. அப்படியே அம்மா வந்துட்டு இருக்கிறாங்க, சாமி சொல்லிட்டு இருக்க வந்துடுறாங்க. பக்கத்தால வந்தோன்னா அம்மா அப்படின்னாரா சிவபெருமானே. பாருங்க, காரைக்கால் அம்மையார அம்மா தாயமிழி தந்தையிலி தான் தனியன் காணேடி இல்லையா. அம்மா அப்பா இல்லை சிவபெருமானுக்கு, யாரும் கிடையாது, குற்றார் கிடையாது, உறவினர் கிடையாது, யாரும் கிடையாது. ஆனா அவர் சொல்றாராம் அம்மையே அப்படின்னாராம். அம்மானத அம்மா என்ன செஞ்சாங்களாம், காரைக்கால் அம்மையார் அப்பா அப்படின்னு அப்படியே செம்பொற் பாதம் விழுந்து வணங்கினார்னு சேக்கிழார் பெருமான் சொன்னார். அப்பான்னு சொன்ன அம்மான்னு சொன்னா மகனை என்ன சொல்ல முடியும் சிவபெருமான. அம்மானதான் அம்மா என்ன செஞ்சாங்க, அப்பா அப்படின்னு அப்படியே அந்த பாத மலர்ல விழுந்து வணங்கினாங்களாம். உமையம்மை பார்த்து எப்படி இருக்கு உமையம்மைக்கு, அதெல்லாம் பெரிய புராணத்தில் இருக்கு. இப்படி பேணுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. பேணுதல் அப்படின்னா அன்பு செய்வது. ஒருமையால் உலகை வெல்வார் அப்படின்னாருங்க. எம்மோடன்றி ஒன்றித்து நின்ற நிலையினாலே உலகத்தை வெல்வார்கள் அப்படின்னு. அதனால் மேலே வரக்கடவனாகிய ஊனங்கள் ஒன்றும் இல்லாதவர், ஊனமேல் ஒன்றும் இல்லாதவர். பெருமான் எப்படி வழிபாடு செய்யணும்னா, ஒன்று இருந்து நினைமென்கள் உந்தமக்கு ஊனம் இல்லை. அப்பர் சாமிகளுடைய தேவாரம். பெருமான் எப்போ நமக்கு வந்து துன்பம் இல்லாமல் இருக்கலாம்னா ஒன்று இருந்து வழிபாடு செய்யணுங்கிற. ஒன்று இருந்து நினைமென்கள் உந்தமக்கு ஊனமில்லை. கன்றிய காலனை காலால் காய்ந்தான் தன் அடியவர்காய் சென்று தொழுமின் தில்லையுள் நட்டம் சிற்றம்பலத்து என் நட்டம் என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பு. அப்படி பெருமான் வந்து ஒன்று இருந்து வழிபாடு செஞ்சா சாமி நம்ம எளிதாக அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அருமையாம் நிலையில் நின்றார் அப்படின்னார். ஆமா, அப்படின்னா பிறர் எவரும் நிற்றற்கரிய நிலையில நின்றவர்கள், அன்பு நிறைதலினாலே இன்பத்தையே நிறைய துய்ப்பவர்கள் அப்படின்னார். அருமையான நிலையினால் அன்பினால் இன்பம் மாறுவார். பெருமானிடத்தில் அன்பு நிறைஞ்சிருக்கிறதுனால அவர்கள் அடையக்கூடியது இன்பம் மட்டுமே. இன்பத்தை தவிர எதுவும் அவங்களுக்கு தெரியாது. ஆமா, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்பம் தான். ஏன்னா அவங்க வழிபாடு செய்யறது பெருமானை மட்டும்தானே. பெருமானுக்கு பேர் என்ன தெரியுங்களா, எப்பொழுதும் ஆனந்தமா இருக்கக்கூடியவன் சிவபெருமான். சச்சிதானந்தம்னு பேருங்க. சத்து சித்து ஆனந்தம். எப்பொழுதும் சத்து சித்து ஆனந்தங்கிறது மூணு. சத்துனா நிலையான, சித்துனா அறிவு பொருள், ஆனந்தம்னா எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருக்கக்கூடியவர், ஆனந்தமா இருக்கக்கூடிய ஒரு பரம்பொருள் சிவபெருமான் ஒருவன் தான். நமக்கு கொஞ்ச நேரம் ஆனந்தமா இருக்கும், அப்புறம் பெரிய துக்கம் வந்துடும். துக்கமே வரலைனாலும் நம்மளே ஏதாவது ஒன்று தேடிக்குவோம். அதனால அவர் எப்பொழுதுமே மகிழ்ச்சியா இருக்கக்கூடியவர். ஆனந்தத்துக்கு அங்கே குறைவே கிடையாதுங்க. ஆனந்த தாண்டவம் சொல்லுங்க. ஆனந்தமா நடராஜ பெருமான் பாரு. தருமரசாமி பெரியவர் முதல் இருந்தவர். அவர் சொல்ற பொழுதே வெறும் நடராஜ பெருமான் சொல்ல மாட்டார், ஆனந்தமா நடராஜ பெருமான் அப்படின்பார். எப்பொழுதும் ஆனந்தமா இருக்கக்கூடியவர் கூத்த பெருமான். அதனால அருமையால் நிலையில் என்றார் அன்பினால் இன்பம் மாறுவார். அந்த இன்பத்துக்கு என்ன காரணம்னா அன்பு தான் காரணம். பெருமான் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு. இருமையும் கடந்து நின்றார் அப்படின்னார். இருமை அப்படின்னா இம்மை மறுமைகளை கடந்து நிலை பெற்றவர்கள். இம்மை மறுமை அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய என்பது துன்பங்களும் கிடையாது. அவங்களுக்கு பின்னாடி மறுமையில எந்த ஒரு இதுவும் இல்லை. அதை இம்மையும் மறுமையும் கடந்தவர்கள், கடந்த நிலை பெற்றவர்கள். இத்தன்மையினராக இந்த அடியவர்களை சேர்வாயாக. எதை சொல்றாரு பாருங்க, இருமையும் கடந்து நின்றார் இவரை நீ அடைவாய் என்று. தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை போய் அடியாளோட சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி பெருமான் வந்து இந்த இடத்துல தான் சொல்றாருங்க. பெருமையால் தம்மை ஒப்பார்னா, பெருமைனா
மகிமை அடிமை பெருமை அடியார்களுடைய மகிமை இவர்களது பெருமையாவது பிறர் எவரும் செய்தற்கரிய செயல் பலவும் செய்ய வல்லவராதல் அப்படின்னாரு. என்ன பெருமைன்னா, நம்மால நினைச்சு கூட பார்க்க முடியாத செயல்களை எளிதாக செஞ்சாங்க இல்லைங்களா. நம்ம என்ன செய்ய முடியும்? பிள்ளை பெற்ற பிள்ளை அறிந்து நாம் என்ன கறி சமைச்சு போட முடியுமா? என்ன நினைச்சே பார்க்க முடியாது இல்லையா. அதே மாதிரி விதைச்ச நெல்லை எடுத்து அடியார்களுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி போய் விதைச்ச நெல்லையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நாம் எல்லாம் அதையெல்லாம் உமியெல்லாம் போக்கி சேர்த்த கழுவி அதை உமியெல்லாம் போக்கி அரிசி எடுத்து இதெல்லாம் நடக்கிற காரியமா? இருக்கிற அரிசி எடுத்து போட்டு சாப்பாடு செய்கிறதுக்கே நம்மளுக்கு இப்போ நேரம் பத்தாது, செய்ய மாட்டோம். அதெல்லாம் நம்ம செய்யவே முடியாது இல்லைங்களா. அதே மாதிரி ஒரு அடியார் வந்து கேட்டாருங்கிறதுக்காக மனைவி யாராவது அனுப்ப முடியுமா? அப்படியெல்லாம் முடியவே முடியாது. அதனால் வந்து தன்னுடைய உயிர் போகின்ற பொழுது யார் அந்த உயிரை வந்து போக்குவதற்கு காரணமாக இருந்தாங்களோ அவங்கள வணங்க முடியுமா? கையெடுத்து நம்ம மெய்ப்பொருள் நாயனார் வணங்கினார் இல்லையா. தத்தா நமர் என்று தடுத்து வீழ்ந்தார் அப்படின்னாரு. இதெல்லாம் யாருமே செய்ய முடியாது. அதை செயற்கரிய செய்வர் பெரியர் அப்படின்னார். சிறியர் செயற்கரிய செய்களாக. ஒரு மனைவி சொல்லிட்டாங்கிறதுக்காக என்ன ஒரு 20 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் தனியாக இருக்க முடியுமா அப்படின்னா, வேற பெண்ணையும் நினைக்காம இருந்தார் பாருங்க. அதுதான் மற்றை மாதரார் தம்மை எந்த மனத்தினம் தீண்டேன் என்றார் அப்படின்னார். அப்படியெல்லாம் வாழ முடியுமான்னா இன்னைக்கு யாராலையும் வாழ முடியாது. அதுதான் பட்டணத்தடிகள் சொன்னாருங்க. வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், நாளாரில் கண்ணிடர்ந்து அப்போ வல்லேன் அல்லேன். இதுக்கு மேலே சொல்ல முடியல அவரால். இந்த 3 பேர்த்த சொன்னார், அதுக்கு மேலே சொல்ல முடியல. வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன முற்றும் துறந்தம். பட்டணத்தடிகளே சொல்றாருங்க, என்னால் வந்து பெற்ற பிள்ளைய 5 வயது பாலகனை வாளால் அறிந்து அடியார்களுக்கு ஊட்ட முடியாதுன்றார். அப்புறம் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேனல். மனைவி சொன்னதெல்லாம் ஒரு பெரிய பேச்சா? அதையெல்லாம் கேட்கணும்னு ஏதாவது விதி இருக்குதா? அப்படியெல்லாம் ஒரு சட்டம் ஒன்றும் கிடையாது இல்லையா. ஆனால் மனைவி சொல்லிட்டாங்கிறதுக்காக மனைவி மட்டுமல்ல வேறு எந்த ஒரு பெண்களையும் மனசாலும் நினைக்காம இருந்தார். அதான் சொல்றார், ஆதியார் நீலகண்டத்து அளவுதாம் கொண்ட ஆர்வம் பேதிய ஆணை கேட்டு பெரியவர் பெயர்ந்து. நீங்க தான் பெரியவர்னு வருது. இந்த புராணத்துக்கு பேரே திருத்தொண்ட புராணம் தான். ஆனால் முதல் சரிதமே திருநீலகண்ட நாயனார் சரிதம் தானே. இங்கே தான் பெரியவர்னு வருது. ஆமாம், ஏதிலார் போல நோக்கி அதாவது சொல்றார் பாருங்க. ஆதியார் நீலகண்டத்து அளவுதாம் கொண்ட ஆர்வம் பேதிய ஆணை கேட்டு பெரியவர் பெயர்ந்து நீங்கி ஏதிலார் போல நோக்கி எம்மையும் என்றதனாலே மற்ற மாதரார் தம்மை அந்த மனத்தினம் தீண்டேன் என்றார் அப்படின்னார். இதெல்லாம் யாராலே முடியாது. அந்த இடத்துல அந்த பாட்டில் பெயர்ந்து நீங்கின்னு சொல்லுவாருங்க. பெயர்தல்னால் ஒன்று தான், நீங்குதல்னால் ஒன்று தான் இல்லைங்களா. ஏன் அப்படி ஒரே பொருளை கொடுக்கக்கூடிய 2 சொல்ல சேக்கிழார் பெருமான் சொன்னார்னா, உடலாலும் நீங்கினார் உள்ளத்தாலும் நீங்கினார் அப்படின்னு வாரியார் சாமி விளக்கம் சொல்லுவார். உடம்பாலும் மட்டும் நீங்களையா, உள்ளத்தாலும் நீங்கினார் அப்படின்னு சொல்லி. அதனால் அவங்க மாதிரிலாம் நம்ம வாழ முடியாது. நான் நாயன்மார் மாதிரி பணி செய்கிறனால நம்ம சொல்லக்கூடாது. அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு நம்ம யாராவது சொன்னாங்கன்னா கூட நம்ம வெக்கப்படணும். இப்போ நாயன்மாரோட போய் நம்மளை சேர்த்து சொல்கிறாங்களே, அவங்களுடைய நிலை எங்கே, நம்மளுடைய கீழ்மை எங்கே. அதனால் அவங்கள மாதிரி நம்ம செய்ய முடியாது. அவங்க திருவடியை வணங்குறதுக்கு தான் நம்ம இந்த பிறப்பு எடுத்துருக்கோம் இல்லைங்களா. வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் அப்படின்னு சொல்லிட்டு, தேசமுய திருத்தொண்ட தொகைமன் படைத்த திருவாளன் வாசமலர்மன் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் அப்படின்ட்டு. அதனால் அவங்க திருவடியை வணங்கணும் நம்ம, அவ்வளோதான். அதான் சொல்கிறார். இப்படி செய்தற்கரிய செயல் பலவும் செய்து பலர் எய்தற்கரியதனை எய்தினார்கள். திருக்கழுத்துப்படியார் செய்தற்கரிய செயல்களை செஞ்சாங்க அவங்க நாயன்மார்கள். எய்தற்கரிய பெரிய பேற்றினை எய்தினார்கள். என்ன பேரு? பெருமான் திருவடி எளிதாக பெற்றார்கள். நம்மால் அடைய முடியாத ஒரு பேர். பஞ்சம் வந்து உலகமெல்லாம் வருந்துங்காலத்தும் தாம் அஞ்சாது பெரும் சோற்றுமலை ஈந்து உயிர்களை காத்தது. திருவேலிமலையில் மிகப்பெரிய பஞ்சம் இல்லைங்களா. சாப்பாடு இல்லை, உலகமே ரொம்ப வருந்தி இருக்கு. அப்போ என்ன பண்ணாங்க? அடியார்கள் சாப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடாது. யாரு சாப்பாடு இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, அடியார்கள் சாப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடாது. உலகத்தார் அவங்க வினை பயன் அவங்க இருக்கட்டு, ஆனால் அடியார்களுக்கு 2 நேரம் சாப்பாடு போடணும். அதான் சொல்ற, அல்லார் கண்டத்து அண்டர்பிரான் அருளால் பெற்ற படிக்காசு பல்லாறு என்ற வலம் பெருக பரமனடியார் ஆனார்கள். எல்லாம் எய்தி உண்க என்று 2 பொழுதும் பறை நிகழ்த்தி சொல்லால் சாற்றி சோறிட்டார் துயர்கூர் வறுமை தொலைத்திட்டார். யார்? ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசரும். அவங்களுக்கு ஒரு அக்கறை பாருங்களேன். 1 வருஷம் அந்த பஞ்சம் நீடிச்சுது அப்படின்னு சொல்லுவாங்க.
ஒரு வருஷம் 2 பேரும் திருவேலிமலையிலே இருந்து அடியார் பெருமக்களுக்கு பசியோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பஞ்சம் நீங்கி வளமை வருகின்ற வரைக்கும் 2 பேரும் அங்கே இருக்கிறாங்க. நீண்ட நாள் அது 2வது சந்திப்பில் வருங்க. 2வது சந்திப்பில் தான் ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசரும் வருஷக்கணக்காக ஒன்றா இருக்கிறாங்க. 2 பேரும் வருஷக்கணக்காக இருக்கிறாங்க. எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா புகழூர்லேருந்து ஆரம்பிக்குது அந்த சந்திப்பு. கடைசியாக திருமறைக்காட்டில் போய் முடியுது. கதவம் அடைத்தும் திறப்பித்தும் அடைத்தும் செய்யக்கூடிய அதோட முடியுது. அதற்கு பிறகு 2 பேரும் 2 பக்கம் போய் அங்கேருந்து மதுரை எம்பதி போயிடுறாரு ஞானசம்பந்த பெருமான். இவர் நாவுக்கரசு பெருமான் மீண்டும் சோழ நாட்டுக்குள்ளே வந்துடுறார், தொண்டை நாட்டுக்கு போயிடுறாரு. இப்படி தான் பெரிய புராணம் வருது. பஞ்சம் உலகமெல்லாம் வருந்தும் காலத்து சொல்றார். பிறந்தார் பெரும்பயன் 2இல் அடியார்க்கு அமுது செய்வித்தல் என்று சொல்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆமா, ஒன்று அதான் மண்ணில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் மன்னலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல் அப்படின்னார். அப்புறம் அவர் நல்விழா பொலிவு கண்டாறுதல் என்று சொல்லி 2 பலன் சொல்றாரு. அதுல முதன்மையாக சொல்லப்பட்டது அடியார் நம்பாளி. அதுக்கு மேல பயன் இல்லை. ஆமா, பூதமைந்தும் நிலையில் கலங்கினும் மாதோர்பாக மலர்த்தால் மறைப்பிலார் அப்படின்னார். அடியார்கள் எப்படின்னா பூதமைந்தும் நிலையில் கலங்கினும் மாதோர்பாக மலர்த்தால் மறைப்பிலார். 5 பூதங்களும் பெரிய பூகம்பமே வந்தாலும் சரி, சுனாமி வந்தாலும் சரி, அதே மாதிரி உலகமே தீயால் அழிந்தாலும் சரி, பெருமான் திருவுடைய மறக்காது இருக்கக்கூடியவர்கள் அடியார் பெருமக்கள். அப்படின்னு பூதம் மைந்தும் நிலையில் கலங்கினும் மாதோர்பாக மலர்த்தால் மறப்பிலார். ஓதுகாதல் உரைப்பு நெறி நின்றார் போதிலாத குணப்பெரும் குன்றனார் என்று சொல்லி திருக்கூட்ட சிறப்பினார். தம்மை ஒப்பார், தம்மையே தமக்கு ஒப்பாக பெற்றார், பிறர் ஒருவரும் ஒவ்வார் என்று சொல்லி தனக்கோம் இல்லாதான் தாழ் சேர்ந்தார்களால் மனக்கவலை மாற்றால் எரிதுனார் வள்ளுவ பெருமான். தனக்கு ஓமை இல்லாதவன் யாரு? சிவபெருமான் ஒருவன் தான் இல்லைங்களா? பெருமானுக்கு ஓமையை இன்னொரு கடவுளை சொல்லக்கூடாது, சொல்லவும் கூடாது, சொல்லவும் முடியாது. ஆமா, பிறர்க்கரிய பெம்மான் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லைங்க. சிவபெருமானுக்கு மேல ஒரு கடவுள் கிடையாது. அதே மாதிரி அவனுடைய அடியார்களுக்கு மேலேயும் யாரும் இந்த உலகத்துல இல்லை. எப்படி தலைவனோ அதே மாதிரி தான் தொண்டர்களும். ஆமா, தம்மை ஒப்பார் என்று சொல்லி எம்மை அடைந்த அடியார்களாக இவர்களுக்கும் அதுவே தன்மை என்று இறைவன் அறிவித்தபடியாம் இப்பெருமேலை இப்பிராணத்திலே ஒவ்வொரு நாயன்மார் சரியத்திலும் தனித்தனி விரிவாக காணலாம். பெருமையால் தம்மை ஒப்பார் யாரு சொல்றார்? ஆரூர் பெருமான் சொல்றார், சேக்கிழார் பெருமான் சொல்லல. ஆரூர் பெருமான் சொன்னாருன்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் இது கூற்று யாரு கூற்றுன்னா இறைவன் கூற்று. பெரிய புராணத்தில் 2 இறைவன் கூற்று, ஒன்று இன்னொன்னு சேக்கிழார் கூற்று. இது இறைவன் கூற்றாக சேக்கிழார் பெருமான் வச்சு நமக்கு சொல்றாரு. பேணலால் எம்மை பெற்றார். பேணுதல்னா குலவியை தாய் பேணுமாறு போற்றுதல். ஒரு குழந்தை அம்மா எப்படி பேணி காப்பாங்க, அது மாதிரி அடியார்கள் சிவபெருமானை அப்படி பேணி காப்பாங்க அப்படின்னு சொல்லி, அதான் வருமவள் நம்மை பேணும் அம்மைகான் உமையை அப்படின்னு சொல்லி சிவபெருமானே சொல்ல, கைலாய பெருமானே சொல்லாரு. எம்மை பெறுதலாவது எம்மை தமக்கே உரிய உரிமை பொருளாக பெறுதல் அப்படின்னு. நாம் அவர்களது அன்புக்கு உள்ளாவோம். எம்மை அடைய வேண்டுபவர்கள் அவர்களை அடைந்து அவர்களை நல்வழிப்படுத்த எம்மை வழிபட்டு அவர்கள் தர எம்மை அடைய கடவர் என்றபடி சொன்னார். பெருமானை அடியார்களை பேணலால் அடியடைந்த சிறு தொண்டர் அப்போதையார் குலச்சிறையார் நாயன்மார் சரிதங்களையும் காண்கிறார். பெருமான் மேலே எவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்கிறது நமக்கு கணப்பநாயனர் குணத்தில் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் கோடியக்கரை செல்லுகின்ற பொழுது அப்படி அரித்த திருமேனியை பார்த்து மனம் நொந்து போனார். கோடியக்கரையில் சாமியினுடைய திருமேனி அப்படியே கடல் காத்து பட்டு அப்படியே அரிச்சிருந்து அதை பார்த்து சுந்தரர் பட்ட வேதனை இவ்வளவுதான் இல்லை. கடிதாய் கடற்காற்று வந்தற்ற கரைமேல் குடிதான் அயலே இருந்தால் குற்றமாமோ கொடியேன் கண்கள் கண்டன கோடி குலகரைய அடிகேல் யார் துணையாய் இருந்தீர் அப்படின்னு. சாமி, இப்படி கடல் காத்துப்பட்டு உங்கள் பேணியெல்லாம் அரிச்சிருச்சு, இதை பார்க்கறதுக்கு இந்த கண்கள் ரொம்ப கொடுமையான கண்கள் அப்படின்னு. கொஞ்சம் ஊருக்குள்ளே போய் இருந்தால் என்ன உங்களுக்கு குற்றம் வந்துட போகுது, இப்படி தன்னந்தனியாக இருக்கலாமா அப்படி காத்து. இன்றைக்குமே போனால் அந்த இடம் அப்படி தான் இருக்குது. கோடியக்கரை போனால் அது நாங்கள் ஒரு முறை வெயில் காலத்தில் போயிட்டோம், கால் வைக்க முடியல நிலத்தில், அவ்வளவு சூடு, மணல் தாங்க இருக்கு, அப்படியே காற்று வீசி கொண்டே இருக்கு. அப்படி பெருமானை பார்த்தா அவங்களுக்கெல்லாம் என்ன நினைவு வந்தது அப்படின்னா, ஒரு உயிர் பொருளாக அவங்க பார்த்தாங்க. கணப்பநாயனர் போலத்தான் இளைத்தனர் நாயனார் என்று ஈண்டச் சென்று எய்தி வெற்பின் முளைத்தெழு முதலை கண்டு முடிமிசை மலரை காலால் வளைத்த பொற் செருப்பால் மாற்றி வாயில் மஞ்சள் நீர் தம்மை
விளைத்தன்பு உமிழ்வார் போல விமலார் முடி மேல் விட்டார் அப்படின்னு. அப்போ அவங்களுக்கெல்லாம் அது என்ன எப்படி தெரியுது அப்படின்னா ஒரு உயிர் பொருளாக தெரியுது. அதுக்குள்ளே என்ன பார்த்தாங்க? சாமியை பார்த்தாங்க இல்லைங்களா. நம்ம பெருமானுடைய திருமேனியை பார்க்குற மாதிரியே அவங்க பார்த்தாங்க. அதுதான் பெரிய வேலை. காரைக்காலம்மையாருடைய இறைவனே அம்மா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எவ்வளவு பெருமை இருக்கும் அம்மாவுக்கு. அதான் சேக்கிழா பெருமான் சொல்கிறாரு, அந்த அம்மாவுடைய பெருமை என்னால் எல்லாம் முழுசாக சொல்ல முடியாது அப்படின்ட்டு. சேக்கிழார் பெருமானே பயந்துட்டார். ஐயோ அவங்க பெருமையெல்லாம் என்னால் சொல்ல முடியாதப்பா. மடுத்த புனல் வேணியனார் அம்மையன மதுரமொழி கொடுத்தருள பெற்றாரை புலவிய தாண்டகத்தில் எடுத்தருளும் சேவடிக்கில் என்றும் இருக்கின்றாரை அடுத்த புனல் சீர்பரவல் ஆறளவு ஆயினதம்மா. சிவபெருமானே அம்மான்னு சொல்லிட்டாங்க. அந்த அம்மாவுடைய பெருமையெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது அப்படின்ட்டு. அதனால் காரைக்காலமையார் தலையால் நடந்து வந்த திருவாலங்காட்டுக்குள்ளே ஞானசம்பந்த பெருமான் போகிறதில்லை. ஞானசம்பந்த பெருமான் அங்கே போகிறதில்லை. ஏன்னா அம்மா கைலாய தலையால் நடந்து போகிறாங்க. கைலாயத்திலிருந்து சாமி திருவாலங்காட்டுக்கு வர சொல்கிறாங்க. திருவாலங்காட்டுக்குள்ள தூக்கிய திருவடிக்கு இங்கெல்லாம் பாடிட்டே இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அம்மா திருவாலங்காட்டுக்கு மீண்டும் நடந்தே வராங்க. தலையால் கைலாயம் போகிறாங்க. கைலாயத்திலிருந்து மீண்டும் திருவாலங்காட்டுக்கு வராங்க. அம்மா தலையால் நடந்த பதிக்கு நம்ம காலால் மிதிக்கலாமா? ஞானசம்பந்த பெருமான் போகிறதில்லை. அதான் சொல்கிறேன். அருமையான இடங்க அந்த இடம். நல்லா தம்மை உடையவர் மூதூர் மிதிக்க அஞ்சி அப்படின்பார். சண்டை வரும் சிகாமணியார் சாரச் சென்று செம்மை நெறி வலுவாத பதியன் மலர் செரும்பதில் அன்றிரவு பள்ளி சேர்ந்தார் என்று சொல்லி இம்மையிலே புவியுள்ளோர் யாரும் காண ஏழுலகம் போட்டு செய்ப்ப எம்மையாரும் அம்மை திருத்தலையாலை நடந்து போற்றும் அம்மையப்பர் திருவாலங்காடாம் என்று தம்மை உடையவர் மூதூர் மிதிக்க அஞ்சி செம்மை நெறி மிதிக்க அஞ்சி செம்மை நெறி வடுவாத பதியன் மாடர் செரும்பதியின் அன்றிரவு பள்ளி சேர்ந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அம்மா தலையால் நடந்த வந்த பதிக்கு நம்ம காலால் மிதிக்கலாமா? எத்தனை வருஷம் கழிச்சு? 500 வருஷம் கழிச்சு. அம்மாவுடைய காலம் 2ஆம் நூற்றாண்டு, ஞானசம்பந்த பெருமான் 7ஆம் நூற்றாண்டு. 500 வருஷம் கழிச்சு வர்றாரு. அம்மா தலையால் நடந்த பதியை நாம் மிதிக்கக்கூடாதுன்னு சொல்லி போய் வெளியில் ஒரு கோயிலில் போய் படுத்திருந்தாராம். உள்ளே போகல. சாமி என்ன பண்ணார் தெரியுங்களா? சுந்தரர் இருக்கிற இடம், இந்த ஞானசம்பந்த பெருமான் இருக்கிற அந்த கோயிலுக்கு சாமி போயிட்டார். சாமி போய் கேட்குறாரு. நள்ளிரவு நேரத்தில் 12 மணிக்கு மேலே ஆகிப்போச்சு. அவர் போய் சலுப்பில் அப்படி தூங்கிட்டார். எப்பொழுதும் போனால் ஒரு பதிகம் பாடிட்டு தான் தூங்குவார். இதெல்லாம் நமக்கு ஒரு அறிவிப்புங்க, ஒரு அறிவுரை சொல்கிற மாதிரி. எப்பொழுதும் இரவு ஒரு பதிகம் பாடணும். நம்ம ஏதோ ஒரு பதிகம் பாடணும். எப்பொழுதும் ஞானசம்பந்த பெருமான் பதிகம் பாடிட்டு தான் தூங்குவார். அந்த அன்னைக்கு தூங்கிடுறார், படுத்து தூங்கிடுறார். அப்போ சாமி போய் கனவுல கேட்க சொல்கிறாரா, அயர்ந்தனையோ என்னை பாடுதற்கு அப்படின்னா. எப்படி இருக்கும் ஞானசம்பந்த பெருமானுக்கு? அந்த நேரத்தில் எந்திரிச்சு ஒரு பதிகம் பாடுறார் இரவு 12 மணிக்கு. துஞ்ச வருவார் அவர் அப்படிங்கிற பதிகம். மெய்யுருகும் திருப்பதிகம் விளம்பலுற்றார் அப்படின்னு அப்படியே உடம்ப உருக்கக்கூடிய ஒரு திருப்பதிகம் அங்கே பாடினார். பெருமான் அவருக்கு அங்கே காட்சி கொடுத்தார். இப்படியெல்லாம் பெரிய புராணத்தில் நமக்கு அடியார்கள் பெருமானிடத்தில் எவ்வளவு அன்பு கொண்டார்கள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இந்த பேணலால் எம்மை பெற்றார் அப்படிங்கிறது. பேணுதெல்லாம் அன்பு செய்வது என்று சொல்லி. அப்புறம் ஒருமையால் உலகை வெல்வார் அப்படின்னார். உணர்ச்சியினால் இறைவனோடு ஒன்றித்திருத்தல் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தாருக்கு அட்டிட்டல் காணாது போதிய பூம்பாவாய் மட்டிட்ட புண்ணியம் காண மடமைகளை பதிகத்தில் சொல்றார். ஒட்டிட்ட பண்புன்னு என்ன தெரியுங்களா? பெருமானோடு ஒன்றி இருந்து பெருமானை வழிபாடு செய்வது. ஒட்டிட்ட பண்பின் உருத்தர பல்கணத்தார். உருத்தர பல்கணத்தார்னு அடியார் பெருமக்கள். பெருமானோட அத்துவிதமாக கலந்த அடியார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சிவப்பணிய உரையில் அது சொல்றார். அத்துவிதமாக கலந்த அடியார்கள், கொஞ்சம் கூட பிரிப்பில்லாம இறைவனுடைய அந்த திருவடியில கலந்திருக்கக்கூடிய அடியார்கள். ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதான் ஒருமையால் உலகை வெல்வார் அப்படின்னு தாய்மானவர் சொல்றார். ஆணவத்தோடு அத்துவிதமாக ஆகும் நான் மெய்ஞான தானுவினோடு அத்துவிதமாகும் நாள் என்னாலும் அப்படின்னார். பராபர கண்ணில சொல்றார். இப்ப நான் உலகியல்ல இருந்து ஆணவத்தோட சாமி நான் அத்துவிதமா பிரிக்க முடியாம இருக்கிறேன். உங்களோட என்னைக்கு நான் அத்துவிதமா இருக்கிறேன். இதே மாதிரி உங்களோட மெய்ஞான தானுவினோடு அத்துவிதமாகும் நாள் என்னாலும் அப்படி. மெய்ஞான தானுன்னா சிவபெருமான். பெருமானோட எப்ப நான் அத்துவிதமா இருக்க போறேன் என்று சொல்லி தாய்மானவரும் கேட்கிறார். இறைவனோடு ஒன்று எடுத்து உலகம் அவ்வுயிரை பற்றாத அருளில் அடங்கி நிற்கும் ஆதலால் உலகை வெல்வார் என்று சொல்லி உலக பாசக்கோடுகளின் பற்றிலிருந்து விடுபட இது ஒன்றே வழி. அதாவது ஒருமையால் உலகை வெல்வார்.
அவனே தானேயாக அன்னறி ஏகனாக இறைவனை நிற்க மலம் மாயதனோடு வல்வினை என்று 10ஆம் சூத்திரம் சிவஞான போதத்தில். அவனே தானேயாகி அன்னறி ஏகனாக இறைவனை நிற்க, வேற எதுவும் இல்லை, பெருமானுடைய திருவடி ஒன்று தான் எனக்கு இந்த உலகத்தில் பற்றுக்கோடு. என்ன செஞ்சாலும் சரி இது இறைவனுடைய திருவருளால் தான் நான் செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு எப்போ செய்கிறோமோ அப்போ நமக்கு ஆணவம் கண்மம் மாயெல்லாம் போயிடும் அப்படிங்கிறது 10ஆம் சூத்திரம் சொல்லுது. ஒருமையால் உலகில் வெல்வார் என்று சொல்லி ஊனமையால் ஒன்றும் இல்லார் அப்படின்னார். அப்படின்னா ஊனம்னா இருக்கிறதுல நமக்கு பெரிய ஊனம் என்னன்னா பிறவி தாங்க. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று சொல்லி நமக்கு பிறவி பெருங்கல் நீந்துவர் என்பது போல உடம்பே ஊனமாவது ஏனை ஊனங்கள் உடம்போடு ஒக்குவன் என்று சொல்லி உயிருக்கு ஒரு மூலமாவது உடம்பெடுக்கும் பிறவி இவர்கள் வேணலால் எம்மை பெற்றாராதலின் பிறவி வாராமல் செய்து கொண்டார்கள். பெருமானிடத்தில் அன்பு செஞ்சதுனால இவங்கெல்லாம் மீண்டும் பிறவி வாராது செய்து கொண்டார்கள். அவங்களுக்கு மீண்டும் பிறப்பில்லைன்னு சாமி சொல்றாரு சுந்தரர்கிட்ட. அதனால் நீ அவங்களோட போய் நீயும் சேர்ந்துக்கோ. அது கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, குருட்டு மாடு மந்தையில் வந்தால் போக வேண்டிய இடத்துக்கு போயிடும். அது பார்த்து பார்த்தா ஒன்றும் போகணுங்கிறது இல்லை, மேன்ட்டே போயிடும். அது மாதிரி நமக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாது. அடியார் திருக்கூட்டம் இருக்குது, அவங்க எப்படியோ கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதனால தான் அடியார் வழிபாட்டுக்கு போகணுன்றது. நமக்கு தெரியுமா சாமி இப்படி வழிபாடு செஞ்சால் போய் சேரலான்னு? யாராவது எனக்கு எல்லாம் தெரியும், யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். அது எனக்கே ஒன்றும் தெரியாது. இப்போ அடியாரோட சேர்ந்தன்னு வச்சுங்களேன், போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம். குருட்டு மாடு மந்தையில் போந்தால் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரும். அது மாதிரி நமக்கு ஒன்றும் வேண்டாம், அடியாரோட இருந்தோம்னா திருக்கூட்டத்தோடு இருந்தோம்னா அவங்க நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுதான் பெரியவங்களே அப்படி தான் இருந்திருக்காங்க. அப்புறம் உயிருக்கு வரும் மூலமாக உடம்பெடுக்கும் பிறவி அதை இல்லையாக செய்து கொண்டார்கள். அன்பினால் இன்பம் மாறுவார், அன்பு காரணமாக இன்பம் உள்ளதாம். இன்பமே என்னுடைய அன்பே இல்லைங்களா? இரவாத இன்பன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும். அவங்க வச்சிருந்த அன்பு தான் இரவாத அன்புங்க. இரவாத அன்புனா கெடுதல் இல்லாத அன்பு, பெருமானிடத்துல கொஞ்சம் கூட மாறுபாடு இல்லாத அன்பு. பெருமானிடத்துல அன்பு எப்படி வைக்கணும்? கஷ்டம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, அது எது வந்தாலும் சரி, சாமி மேல் இருக்கக்கூடிய அன்பு மட்டும் குறையவே கூடாதுங்க. அதெல்லாம் நம்முடைய வினையின் காரணமாக வந்துட்டு தான் இருக்கும். அதுக்கெல்லாம் பயந்துட்டு நம்ம அன்பை குறைக்கக்கூடாது. அதனால எது வந்தாலும் சரிங்க, நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தான் இல்லாமை தீவனைகள் நீங்க வைத்தான். அப்பர் சாமி தேவா நினைந்துருகும் அடியாரை கஷ்டத்தை கொடுத்தான்லாம் கூட சொல்ல. நைய வைத்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப ரொம்ப புடைச்சிட்டான்னு அர்த்தம். அது எதுக்கு அப்படின்னா நில்லாமை தீவனைகள் நீங்க வைத்தான். நம்ம வினை எப்போ நீங்கும்? அப்போதான் நீங்கும் இல்லைங்களா? நம்ம செய்த தீவினை துன்பம் வருகின்ற பொழுதுதான் நீங்குங்க. பெரியவங்கெல்லாம் அதை அப்படிதான் எடுத்துக்குவாங்க. நமக்கு அந்த பக்குவம் வரணுங்கிறதுக்காக தான் திருமுறையெல்லாம் நம்ம படிக்கிறது. இப்போ நமக்கு ஒரு விபத்து வந்தது அப்படின்னா ஏதோ ஒரு வினை நமக்கு நீங்குதுன்னு அர்த்தங்க, வேற ஒன்றும் இல்லை. ஏதோ நம்ம செய்த ஒரு வினை கையால் செஞ்சுருப்போம், காலால் செஞ்சுருப்போம். என்ன வினை செஞ்சால் நமக்கு ஏதாவது தெரியுமா? என்ன ஒன்றும் தெரியாது. ஏதோ ஒரு பிறப்பில் ஏதோ ஒரு வினை செஞ்சுருப்போம். அது எப்போ நீங்கும்? துன்பம் வருகின்ற பொழுது தான் நீங்கும். இன்பமாகவே வந்துட்டு இருந்ததுன்னு வச்சுங்களேன், நல்வினை மட்டும்தான் தீரும், தீவினை தீராது. ரெண்டு நல்வினை என்று சொல்லுவது, தீவினை என்று சொல்லுவது இரும்பு விலங்கு, நல்வினை என்று சொல்லுவது பொன் விலங்கு. விலங்கு தான், இரும்பா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, விலங்கு தான். நல்வினையும் பிறப்புக்கு ஏதுவாக இருக்கும், அதான் ரொம்ப முக்கியங்க. அப்ப என்னதான் பிறப்புக்கு ஏதுவாக இருக்காதுன்னா சிவபுண்ணியம் ஒன்று தான் பிறப்புக்கு ஏதுவாக இருக்கு. சாமிக்கு செய்யக்கூடியது, அடியார்கள் செய்யக்கூடியது தான் பிறப்புக்கு ஏதுவாக இருக்காது. அதனால அதை தான் நம்ம செய்யணுங்க. இருமையும் கடந்து நின்ற இம்மை மறுமை என்று சொல்லக்கூடிய இதையெல்லாம் கடந்து நின்ற அப்படின்னா அவர்கள் வந்து மீண்டும் இந்த பிறப்புக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி. கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு குடிகடினும் அல்லேன் அப்படின்னு. எனக்கு திருமால் மாதிரி ஒரு பதவி, இல்லை இந்திரன் போல தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய பதவி, இல்லை பிரம்மனை போல படைப்பு எதுவுமே எனக்கு வேண்டாம். எனக்கு என்ன வேணும்? பெருமான் திருவடி ஒன்று தான் வேணும். அதுதான் நமக்கு அடியார்கள் கேட்பாங்க. போகம் வேண்டிலேன் புறந்தராதி இன்பம் என்று சொல்லி சொல்றார். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அவன் குற்றால தமந்துரையும் கூத்தா உன் குறை கலர்க்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனேன்னு மணிவாசக பெருமான் சொல்றாருங்க. இப்படி இருமை அப்படின்னா இருமை வகை தெரிந்து, இருமை என்பதற்கு பிறப்பு வீடு என்று உரை கண்டார் என்று சொல்லி, வீட்டை கடந்த நிலை வேறின்மையாலும் இங்கு இருமையும் கடந்து என்று சொல்லி சொல்றாரு. வீடும் வேண்டா விரலில் விளங்கினார் என்று சொல்லி திருக்கூட்ட சிறப்பு நமக்கு இல்லைங்களா? ஆமா,
ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையை பாரம் ஈசன் பணியலது ஒன்றில ஈரன்பினர் யாதும் புரிவிலர் வீரம் என்னால் விளம்பும் தகையதோ அதன் கேடும் ஆக்கமும் கெட்டதிருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர் கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டா விரலில் விளங்கினார் அப்படின்னார். அப்ப வீடு வேட்டை தவிர எதுவும் கேட்க மாட்டாங்களாம் அடியார் பெருமக்கள். அப்படியாதான் அடியார்கள் இருந்திருக்கிறாங்க பாருங்களேன். திருக்கூட்ட சிறப்பு நமக்கு சொல்லுது. அந்த தேவாசிரி மண்டபத்தில் இருந்த அடியார்கள் தான் அவங்கெல்லாம். கேடும் ஆக்கமும் கெட்டதிருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். எப்பொழுதும் அவங்க நிலையிலிருந்து மாறவே மாட்டாங்க. அதை கேடும் ஆக்கமும் கெட்டதிருவினார்னா என்ன அர்த்தம்னா, இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி அந்த பெருமான் மேல வச்சிருக்கிற அன்பு கொஞ்சம் கூட குறையாது. வறுமை நிலையிலும் சரி ஏழ்மை நிலையிலும் சரி. ஓடும் செம்பொன்னும் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா ரெண்டே ஒன்னா பார்க்கறதுங்கிறது ஒரு பொருள், அது வேற. ஆனா ஓடு என்று சொல்லுவது வறுமை நிலை, செம்பொன் என்று சொல்லுவது செல்வ நிலை. ரெண்டு நிலையிலே அடியாருங்க ஒரே மாதிரி இருப்பாங்களாம். பெருமானிடத்தில் வைக்கக்கூடிய அன்பு மாறாது, அந்த நிலைதான் மாறுமே ஒழிய இறைவனிடத்தில் வைக்கக்கூடிய அன்பு மாறாது. அப்படி இருக்கக்கூடிய அடியார்கள் தான் இவங்கெல்லாம். யாருக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு? ஆரூர் பெருமான் சுந்தரர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. யாரை காட்டி? அந்த தேவாசிரி மண்டலத்தில் இருக்கக்கூடிய அடியார்களை காட்டி சொல்லிட்டு இருக்கிறாரு. நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா திருவருளால. அவங்கெல்லாம் பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடிய இருமையும் கடந்து நின்றவர்கள். வீடும் வேண்டாம் விரலின் விளங்கினார்கள். இவ்வாறன்றி இதற்கு இருவினைதனையும் இன்ப துன்பங்களையும் பிறப்பிறப்புகளையும் ஒழித்தவர் என்று கூறுவாரும் உண்டு. அதாவது அவங்களுக்கு இனிமேல் பிறப்பு கிடையாது இறப்பு கிடையாது இல்லைங்களா. அவ்வளவுதான் பெருமான் திருவடிக்கு போகக்கூடியவர்கள் அவங்கெல்லாம். அதனால அவங்கள வணங்கி நீ அவங்களோட போய் சேர்ந்துக்கப்பா, எங்கிட்ட மட்டும் இருந்தா பத்தாது, எங்கிட்ட வந்து சேர்ந்தது ஒரு பெருசு தான், ஆனா இதை விட முக்கியமான இடம் அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லி இவரை நீ அடைவாய் என்று சொல்லி யாரு சொன்னா? ஆரூர் பெருமானே தன்னுடைய தோழராக இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சாமிகள் கிட்ட சொல்றேன். அப்ப இந்த உலகத்திலேயே ரொம்ப உயர்ந்த ஒரு இடம் எதுன்னா அடியார் திருக்கூட்டம் தாங்க. அதனாலதான் கைலாயத்துல சேரமான் பெருமான் நாயனார் யாருக்கிட்ட சொல்றாரு? கைலாயநாதர்கிட்டே சொல்றார். கைலாசநாதர்கிட்ட என்ன சொல்றார் அப்படின்னா, பெருகு வேதமும் முனிவரும் துதிப்பெரும் பெரியோய் மருவ பாசத்தை அகன்றிட வந்தொண்டர் கூட்டம் வைத்தனை என்ன அப்படின்னார். என்னுடைய பாசத்தை நீக்கிக் கொள்வதற்கு என்ன செஞ்ச? வந்தொண்டர் கூட்டம் வைத்தனர். என்னையும் நீ வந்து சுந்தருடைய திருக்கூட்டத்துல சேர்த்தி வச்சிருக்கிறீங்க. இருந்தாலும் இன்னொரு விண்ணப்பம், நான் திருவிழாப்புறம் பாடுறேன், கொஞ்சம் காது கொடுத்து கொஞ்சம் கேளுங்க சாமி அப்படின்னு சொல்லி கேட்டார். மருவு பாசம்னா வாசனாமலம்னு அர்த்தங்க. வாசனாமலம் எப்ப நீங்கும்னா அடியார் வழிபாட்டுல தான் வாசனாமலம் நீங்கும். அது சாருகிட்ட சொல்றாரு, சிவபெருமான்கிட்ட சொல்றாரு. எப்ப இங்க வந்த நீ இவனை யாருக்கு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. உனக்கு அழைப்பில்லை எப்படி வந்த அப்படின்னு சொல்லி கேட்கிறார். சாமி கேட்டார். அதுக்கு என்ன சொல்றாருன்னா, உங்களை பார்க்கறதுக்காக வரல, எதுக்காக வந்தேன்னா சுந்தரர் வந்தாரு, அவர் திருவடி பற்றி அப்படியே வந்துட்டு அதான் சொல்றாரு. சுந்தரர் வந்தாரு, உரசை யானை முன் சேவித்து வர பெற்றனன் அப்படின்னு. அழைப்பு ஒருத்தருக்கு தான், சுந்தரருக்கு மட்டும்தான். அது சுந்தரர் திருவடியை பற்றி போனதுனால சேரமான் பெருமாள் நாயனாருக்கும் அங்க இடம் கிடைச்சது. அங்க மேல போயும் அவர் விடுறாரா? சுந்தரர் திருவடியை பற்றின வந்துட்டேன்னாரு. மீண்டும் சொல்றாரு, பெருகு வேதமும் முனிவரும் துதிப்பெரும் பெரியோய் மருவ பாசத்தை அகன்றிட வந்தொண்டர் கூட்டம் வைத்தனர். ஏன் சாமியை வணங்கினா பாசம் தீண்டராதா? சாமி கேட்கலாம்ல, ஏப்பா என்ன வணங்கினா பாசம் எல்லாம் தீராதா? அந்த திருக்கூட்டத்தை வணங்கினா தான் தீருமா அப்படின்னு அப்படி கேட்கல சாமி. அவன் சொல்றதான் சரி அப்படின்னு சொல்லி பெருமான் அவர் சொல்ற மாதிரி அந்த விண்ணப்பத்தை ஏற்று திருவிழாப்புறம் பாடினார். ஆமா, இவரும் சொல்லுக என்றார், அவரும் கேட்பித்தார் என்று சொல்லி சொல்வார். அங்க பாடியதுதான் திருவிழாப்புறம் என்று சொல்லி இந்த அளவுக்கு நாம வந்து அடியாருடைய பெருமைகளை இறைவன் சொல்லிட்டார். அடுத்து சுந்தரர் வந்து அதை கேட்டுட்டு என்ன செய்தார் அப்படிங்கிறது அடுத்த வாரம் ஓரளவுக்கு நிறைவு செஞ்சிடலாம் நினைக்கிறேன். ஆமா, அடுத்த வாரம் நிறைவு செஞ்சிடலாம். திருத்தொண்ட தொகை எப்படி வந்தது அப்படிங்கிறது அடுத்த வாரம் தாங்க. ரொம்ப ரொம்ப பெரிய புராணத்தில் முக்கியமான ஒரு இடம் எதுன்னா திருத்தொண்ட தொகை வந்தது தான். ஆமா, அப்பதான் வந்து நமக்கு புரியுங்க. ஆமா, இப்ப அடியாருடைய பெருமைகளை எல்லாம் சாமி சொல்லிட்டாரு, சுந்தரர் கேட்டாரு. இனி மீண்டும் அவங்கள போய் வணங்க போறாரு. வணங்கி வந்து சாமி கிட்ட வந்து என்ன நிற்க போறாருன்னா, அவங்களுடைய பெருமைகள் எல்லாம் எனக்கு என்னங்க சாமி தெரியும், நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க, என்னால் ஆரம்பிச்சு சொல்ல முடியாது, நீங்க கொஞ்சம் ஆரம்பிச்சு கொடுத்தா அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல போறாரு. சாமி அதே மாதிரி ஆரம்பிச்சு கொடுக்க போறாரு. இந்த அளவுக்கு நாம் நிறைய சிந்திக்கலாம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலை துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவில் உலகலாம் வான்புகள் வளாது பெய்க
மலிவலம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கலோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம்.